இதுல பார்த்தேன் நீங்க உங்களுக்கு பார்க்கல நோ ஹெல்மெட்ஸ் அண்ட் ஜாக்கெட்ஸ் இன்சைட். ஜாக்கெட்ஸ் ஹெல்மெட்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரவானான்னு அந்த நோட்டீஸ் வந்து ஏடிஎம் மெஷின்ஸ்க்கு வெளியில இருக்கும். அவுட் சைடு ஏடிஎம் மெஷின்ஸ் ஆஃப் பேங்க். அப்ப அதுக்கு சரியான அப்ரோப்ரியேட் ஆன்சர் வந்து பி. ஓகே. outside the x-ray room. x-ray rooms வந்து விசிட் பண்ணாங்களுக்கு தெரியும். x-ray roomல வெளியில போட்டிருக்கும் இப்படி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உண்டு. don't enter only the patient. நோயாளி மட்டும்தான் போகணும். patient என்றா நோயாளி. don't enter only the patient. அப்ப அதுக்கு சரியான ஆன்சர் வந்து F தான் வரும். எப்பயும் நீங்க இப்படியான ஆன்சர்ஸ் போடக்கல்ல புள்ள சரியா உங்களுக்கு எக்ஸாக்டா தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் டெஸ்ட் பண்ணல போட்டுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு ரிமைனிங்ஸை வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் போடணும். ஒரே அடிக்கே போடவானு கண்டினியூ நீங்க நியூஸ் பேப்பர் பார்த்தோன்னே வேற இதுகளை போட்டு மாடர்ன் நாலேஜ்க்கு ஏற்ற மாதிரி அப்படி வரையிலுமானா நீங்க சரியா எக்ஸாக்டான வந்து சூஸ் பண்ணணும். அதான் நீக்கிறது. எப்பயும் அதை பார்த்துட்டு தான் நீங்க ஆன்சர் பண்ணணும். டெஸ்ட் 2 பாருங்க புள்ளால். இது கலெக்டிவ் நவுன்ஸ் நீங்க படிச்சிருக்கும். நான் இது கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அதை டெஸ்ட் 2 band, bouquet, bunch, swam, gang, collections and collective nouns எல்லா இதையும் உங்களுக்கு தந்திக்கிறாங்க. கலெக்டிவ் நவுன்ஸ் என்ன கூட்டத்தை குறிக்கிறது. இங்கிலீஷ்ல ஒரு கூட்டத்துக்கு தமிழ்ல இருக்கிற மாதிரி இங்கிலீஷ்லயும் கூட்டத்தை குறிக்கிறதுக்கு கலெக்டிவ் நவுன்ஸ் நாங்க யூஸ் பண்றோம். இப்ப இதுல சரியான கலெக்டிவ் நவுன்ஸ் நீங்க அதுல சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க பிள்ளை. I have misplaced. misplaced தவற விடுறது. my of keys தந்திக்கிறேன். இப்ப கீ என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் திறப்பு. அப்ப அந்த திறப்புன்றதுக்கு சரியான உங்களுக்கு கலெக்டிவ் நவுன்ஸ் யூஸ் பண்ணா பஞ்ச் தான் வச்சிருக்கும். கிரேட் 6, 7 இருக்கு சிலபஸ்ல நிறைய வரும் கூட்டங்களுக்கு. கிரேப்ஸ், கீஸ், பஞ்ச் ஆஃப் பனானாஸ் இருக்கேலும். ஓகே. அப்ப அதுல சரியானதை நீங்க சூஸ் பண்ணணும். இப்ப இதுக்கு அவங்க பாருங்க fill in the blanksல இப்ப அவங்க தார் இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஆன்சர் எழுதி இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன். அப்ப நீங்களும் என்ன செய்யணும், அது இப்பயே பழகணும். கிரேட் 9ல இருந்து சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணணும். எப்பயும் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லா டெஸ்ட்டுக்குமான ஆன்சரை ஒன்று செஞ்சு காட்டுற எக்ஸாம்பிள் நீங்க அதை பாருங்க. லெட்டர் போட்டிருக்கா, வேர்டை போட்டிருக்கா, நம்பர்ஸ் போட்டிருக்கா, மேட்ச் பண்ணிருக்கா, அதெல்லாம் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபாலோ பண்ணி செய்யறது பழகணும். இல்லாட்டி உங்களோட ஆன்சர் எவ்வளவு சரியா இருந்தாலும் நாங்க மார்க்ஸ் தாரல்ல புள்ள. தான் ஸ்கீமிங் சிஸ்டம் அது சரியா பார்க்கணும். இதுல அவங்க சரியா ஆன்சரை பஞ்ச் எழுதிக்கிற. அப்ப நீங்களும் அப்படித்தான் செய்யணும். செகண்ட் ஒன், we were attacked by a of bees. அப்ப bees என்ன உங்களுக்கு தெரியும் புள்ள, கேள்விப்பட்டிருக்கும். தேம்பூச்சி. இந்த தேம்பூச்சியோட கூட்ட இதுல ரிப்ளேஸ் பண்ணது ஸ்வாம். ஓகே, ஸ்வாம். They welcome the chief guest with a of flowers. The chief guest நாங்க welcome பண்றோம். வெல்கம் பண்ணக்குள்ள bouquet of flowers ஆல தான் வெல்கம் பண்றோம். bouquet ன்னு தான் நாங்க சொல்றது. bouquet ன்னு இதுல சரியா எழுதணும். bouquet bouquet. Fourth one, of musicians was hired to perform at the party. Musicians to கூட்டத்துக்கு செல்ற இது ஒன்று இருக்கு. ஓகே, அப்ப நீங்க படிச்சிருக்கணும் மியூசிஷியன்ஸ் எல்லாம். ஆர்கெஸ்ட்ரா வரும். ஓகே, இல்லாட்டி பேண்ட் இதுல தந்திக்கிற பேண்ட். ஆனா உங்களோட சிலபஸ்ல ஆர்கெஸ்ட்ரா இருக்கு. மியூசிக் குரூப்ஸுக்கு செல்ற ஒரு கூட்டத்துக்கு செல்றதுதான் ஆர்கெஸ்ட்ரா. அப்ப அது இல்ல உங்களுக்கு ஈஸியாவே தந்திக்கிற பேண்ட். ஓகே, அவங்களோட கூட்டம் மியூசிஷியன்ஸ் சொன்னா உங்களுக்கு தெரியும், பாடகர்களோட கூட்டம். ஓகே, பேண்ட் இதுக்கு தந்திக்கிற ஆன்சர் இவங்க தந்திக்கிறபடி பார்த்தா பேண்ட். A band of musicians was hired to perform at the party. Fifth one, my friend has a fine of all stamps. Fine என்று போட்டிக்கிறது வந்து நல்ல மண்டு செல்றது தான். இதுல all stamps வந்து சில ஆட்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, சேகரித்தல், முத்திரை சேகரித்தல் தான் அது. ஸ்டாம்ப்ஸ் என்றா முத்திரை. My friend has a fine collection.
அப்ப ஃபைன் சரியான ஆன்சர் வந்து கலெக்ஷன்ஸ் தான் வரும் இதுக்கு. கலெக்ஷன்ஸ். The of thieves has been arrested by the police. எப்பயும் புள்ள கெட்ட விஷயங்களுக்காக நாங்க ஒன்று சேர்ந்துட்டா அது குரூப் பண்ணி செல்றல. thieves, murderers, அடுத்து டெரரிஸ்ட், இவங்க எல்லாரையும் நாங்க கேங் அண்டு தான் செல்றது. குரூப் டீம் எல்லாம் வந்து for the well-being of the people. நல்லதுக்கு பாவிச்சாதான் குரூப் and டீம். ஒரு விஷயத்தை கெட்டதுக்கு யூஸ் பண்ணா அது கேங். அப்ப thieves உங்களுக்கு தெரியும். thieves வந்து they are bad. அப்ப bad the gang. அத நினைவு வச்சுக்கலாம் புள்ள. Teacher, are you there? Teacher. Mic off.
Hello, teacher. இருக்கிறீங்களா டீச்சர்? கொஞ்சம் இருங்க. Excuse me, madam. Now the meeting starts on. ஷேர் பண்ணிடலாம் இருக்குது. இந்த தடவை நான் இந்த 3 பேர் தானே டிஜி இப்ப தொடங்குறா. இங்கிலீஷ் புக் எடுங்க உள்ள. கிளாஸ் நடக்குமா? டவுன்லோட் பண்ணி எப்படி பேசுறே? The class is today. Yeah. கத்தவனம் இங்கிலீஷ் புக் எடுங்க. தெரியும் லிசன் பண்றவங்களுக்கு என்ன ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. அந்த மரியமா ஸ்கிரீன்ல கீறல்ல ஸ்கிரீன்ல கீறவான புள்ளல். ஓகே டீச்சர். ஓகே டீச்சர். Match the words with their meanings. One is done for you. இதெல்லாம் திருப்பி கீறவானோட செல்லியும் அந்த ஆட்டிடியூட்ஸ் இல்லாத மாதிரி லிசன் பண்ணப்படாதே கீற டீச்சர்ஸ்க்கு டிஸ்டர்புக்கு. ஓ மேனேஜ் இல்ல. இது வீட்ல வந்திருந்தேன்னு சொன்னா நான் இதில் இதனால விலைக்கு போடுங்க. டீச்சர் யார பார்க்க டீச்சர்? டீச்சர் படிய கஷ்டம் டீச்சர். டிசேபிள் பண்ற எனக்கு இது அவங்களோட லிங்க்ன்றதால எனக்கு திருப்பி இதாக்குறேன். இப்படி செய்யறது யாருக்கு இருக்குறாங்க டீச்சர்? ஓ டீச்சர் விலைக்கு போடுங்க. விளங்குதில்ல டீச்சர். டிஜேவனா கருப்பு படையில விளங்குதில்ல. டிஜேவனா ஹெச்ஆர் போட்டு சே விளங்குதில்ல டீச்சர். திருப்பி கீறானோ டீச்சர். யாரது கீறா? டீச்சர் எங்க வரணும்? என்ன இன்மா 9 9 AL என்ன எப்படி சவுண்ட் வருது இல்ல? எப்படி தெரியாது? இது தெரியா? Okay. Match the words with their meanings. One is done for you. Condiments நான் sentence செய்ய தேவையில்லை. இப்போ condiments stationery உங்களுக்கு தெரியும் புள்ள. C அப்ப நாங்க அத ஃபர்ஸ்ட் கதை ஃபீல் பண்ணுவோம். C cutlery என்று சொல்றது கட் பண்றதுக்கு யூஸ் பண்ற டூல்ஸ். அது உங்களுக்கு தெரியும். D ல பார்த்தேன்னா fork, spoon, knife இருக்கு. அப்ப அதுதான் வரும் D. Okay. Furnitures
ஃபர்னிச்சர்ஸ் சொன்னா உங்களுக்கு தெரியும் தளபாடங்கள் சொல்லி இதுல தந்திக்கிற மாதிரி பார்த்தா ஏல சோஃபா டைனிங் டேபிள் பெட் எல்லாம் இருக்கு. அப்ப அதுதான் ஃபர்னிச்சர்ஸ்க்கான ஆன்சரா வரும். ஏ ஜுவல்லரி. ஜுவல்லரின்னா உங்களுக்கு தெரியும் நகைகள். அப்ப அதுல நெக்லஸ், பேங்கிள்ஸ், இயரிங்ஸ். இ ஒரு எக்ஸாக்டா சரியா தெரிஞ்சது செஞ்சுட்டு தான் கடைசிக்கு யோசிக்கணும் கெஸ்ஸிங். கன்ஃபிக்ஷனரிஸும் உங்களோட சிலபஸ் இருக்கு போல. கன்ஃபிக்ஷனரிஸ் ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் நாங்க பொதுவா. அப்ப பீல வந்து சாக்லேட் ஸ்டஃபீஸ் எல்லாம் இருக்கு. அப்ப பிக்கு தான் அது வரும். அப்ப லாஸ்ட் அவங்களோட ரிமைனிங்ல இருக்கிறது வந்து ஸ்பைசஸ், சோஸ், அந்த ஸ்பைசஸ் சொல்ற அந்த உங்களுக்கு தெரியும் அது எப்படி சொல்ற எனக்கும் தமிழால சொல்ல தெரியும். சமைக்கிறது பாவிக்கிறதுகள் தான் புள்ள அது எஃப்ல வரும் ஸ்பைசஸ். அப்ப இது ஓகே. இதோட அடுத்து பாருங்க பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது நல்லா பாருங்க பிள்ளை உங்களுக்கு நான் இதை காட்டுறேன் சைஸ்க்கு. This is a picture of இந்த பிக்சரை நீங்க சரியா ஸ்டடி பண்ணா உங்களுக்கு விளங்கும். This is a picture of தாந்திக்கிறேன். This is a picture of நீங்க சரியான வேர்ட்ஸை கண்டுபிடிக்கணும் புள்ள இந்த கிரிட்ல தான் தாந்திக்கிறோம் உங்களுக்கு சரியான ஆன்சர்ஸ். This is a picture of running and வராது. garden வரதுக்கான opportunities கூட எப்பயும் this is a picture of வந்தா அங்கே வரணும் ஒரு பெயர்ச்சொல். அப்ப garden என்றது பெயர்ச்சொல். அப்ப உங்களுக்கு விளங்குது இது ஒரு picture of a garden. அப்ப உங்களுக்கு இதுல garden என்று எழுதேன் garden. நீங்களும் கொஸ்டின் ஸ்டடி பண்ணுங்க புள்ள அப்ப உங்களுக்கு விளங்கும். there are 4 playing. there are 4 playing என்றால் யார் ரெண்டு இது பார்க்கணும் பிளேயிங் பண்ணி கொண்டு இருக்கிறது. 4 children என்று வரும். அப்ப இதுல பாருங்க children இருக்கு ஆன்சர்ல. உங்களுக்கு children இனு தாந்திக்குது. அப்ப நான் கார்டனையும் எழுதிட்டேன் childrenம் இதோட கட் ஆஃப் பண்ணினேன்டா நீங்க இதுல இன்ன லொகேட் பண்ணணும் children. there are 4 children playing. Okay. The small girl is with her dog. Small girl is with her dog தந்திக்கிறேன். அப்ப அந்த girl வந்து என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது தான் தந்திக்கிறது running. A small girl is running with her dog. ஏன்னா is தந்திக்கிற புள்ளல் இந்த ஈஸை வச்சு நீங்க யோசிக்கணும். தரப்போற ஆன்சரும் ஐஎன்ஜில தான் இருக்கணும். அப்ப இங்க ஐஎன்ஜில வந்த வேர்ட் வந்து ஸ்விம்மிங் ரன்னிங். அப்ப ஸ்விம்மிங் இது வராது உங்களுக்கு விளங்குற ஸ்விம்மிங் வந்து இங்க நடக்கலைன்னா small girl the small girl is running தான் வரும். சரியான ஆன்சர் வந்து running. is வந்தா நீங்க verb தரணும் ing ஓட running. Okay. அடுத்தது she has ball in her hand. she has ball ன்னு தந்திருக்கிறேன். ஒரு பால் தான் கையில இருக்கிறது அதை பார்த்தா உங்களுக்கு விளங்குது. அப்ப ஆர்டிக்கல்ல andல வந்து a ball தான் வரும் சரியா. ஓகே a ball she has a ball in her hand. Okay. Another child is behind. Another child is தந்திக்கிற திருப்பியும் is வந்திக்கிற புள்ள நல்லா பாருங்க. is வந்தேன்னா நான் சொன்னேன் is am வந்தா அங்கெல்ல வேர்புக்கு ing வரும். ஸ்மால் கேர்ள் இஸ் ஐஎன்ஜில வந்து இன்னொன்று இருக்கே நாங்க பார்க்கல முதல்லையும் ரன்னிங் ஹைடிங் அண்ட் ஒன்று இருந்திருக்கு. ஹைடிங் அண்டா ஒளிச்சிக்கிற. அப்ப இது வந்து ஹைடிங் அண்டா இந்த பிக்சர் தான் வரும். நான் இப்போ உங்களுக்கு இந்த பபிள் பண்ணி காட்டிக்கிறது. another child is hiding. hiding அண்டா ஒளிஞ்சிக்கிற. hiding hiding behind அண்டா புள்ளல் பின்னிக்கால. behind எதுக்கு பின்னிக்கால ஒளிஞ்சிக்கிறன்றது உங்களுக்கு ஆன்சரை குயிக்கா கண்டுபிடிக்கலும். ட்ரீ இருக்குதுல ட்ரீ behind tree. இப்போ ஹைடிங் நீங்க எடுத்துக்கிறதுல ரிமைனிங்ஸை வச்சு தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். behind a tree. Okay. puppy is peeping. peeping என்ற புள்ளல் எட்டி பார்க்கிறது. அப்ப puppy ஒன்று எட்டி பார்க்கிறவங்களுக்கு பிக்சர் ஒன்று காணி நல்ல பிக்சர் ஸ்டடி பண்ணணும் அதுதான் நீக்கிறது. puppy is peeping from a from and ஏதாவது ஒன்றில் இருந்து பார்க்கிறது தான் from a in the tree. அப்ப மரத்துல நீங்க உங்களோட அட்டென்ஷன் போகணும் மரத்துக்கு தான். இந்த ட்ரீ தானே தந்திருக்கிறது. puppy is peeping from a hollow and சொன்ன புள்ளல் பொந்து. அப்ப hollow எடுக்கலும் உங்களுக்கு அதுக்கு சரியான ஆன்சர் இருக்கு. hollow hollow hollow. Deer is
ஷைனிங் இன் தி ஸ்கை. அப்ப உங்களுக்கு தெரியும் பொதுவா ஸ்கைல ஷைன் பண்றது இங்க பிக்சர்ல தான் தீக்கிறோம். உங்களுக்கு சன் தான் வரும். சன். அப்ப இதுல ஆன்சர் what is shining என்று சொல்ற மாதிரி sun is shining. The sun is shining in the sky. We can see some in the pond. Pondல நிக்குறேன்னு பாருங்க. இதான் pond picture. Picture சரியா ஸ்டடி பண்ணா உங்களுக்கு விளங்கும் புள்ளல். pond பார்த்தா சரி நீங்க. இந்த pondல என்ன நிக்குற குளத்துல என்ன நிக்குறேன்னு பார்த்தேன்னு சொன்னா fish இருக்கும். அப்ப அதுல fish வந்து தந்தி இல்லைன்னா we can see some in the pond. We can see some. இதுல வரணும் புள்ளல் அது தந்தி இல்ல அவங்க அது நாங்க லாஸ்டா பார்ப்போம். A house can be seen in the background. All are in a happy mood and தான் வரணும். சந்தோஷமான மூட்ல இருக்கிற happy mood. Fish வந்து இதுல erase ஆகிக்கிற போல நாங்க fish போட்டு கொள்வோம் புள்ளல் அதுல. என்ன பிக்சர்லயும் காட்டிக்கிற fish இருக்கு இன்னும் தந்தி இல்ல அவங்க. We can see some. இல்லாட்டி we can see some fish swimming தந்திக்கிற. அப்ப swimming போடிடும். அப்ப அவங்க fish போட்டும் இல்லை. அதெல்லாம் நாங்க இதுல போடும். We can see some. இப்ப fish அவங்க தந்திருந்தேன்னு சொன்ன ஆன்சர்ல fish தந்திருக்கு கொஸ்டின்ல. We can see some fish. இங்கதான் blank கண்ட. அப்பதான் நீங்க swimming எடுக்கணும். ஓகே. அப்ப இன்னும் fish தந்தி இல்லாததால நான் fish போட்டேன். fish கொஸ்டின்ல தந்தா நீங்க தேர்ட் ஒன். We can see some fish swimming in the pond. அப்ப swimming தான் வரும் அதுக்கு. இது பிரிண்ட் பண்ணி பட்டில ஆയിരിക്കും விஷன்றது. இப்ப ஆன்சர் வரும் swimming. Swimming. ஓகே. நான் அடுத்த क्वेश्चनக்கு போறேன் புள்ளல் பாருங்க அதையும். நிறைய ஆக்டிவிட்டீஸ் தான் புள்ளல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மோட காம்பிடன்சிஸ் எல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பேஸ் பண்ணி தான் நீக்கிற நிறைய செய்யக்குள்ள உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நல்லா தரவு ஆகிற புள்ளல். இதை பாருங்க டெஸ்ட் 5ஐயும். Complete the following dialogue using the responses given in the box. Write the relevant letter of the response in the blank. One is done for you என்று போட்டிக்கிறேன். இதுல காட்டி இல்ல உங்களுக்கு. இதுல நல்லா பாருங்க relevant letter தான் போட்டு சொல்லிக்கிறது. Relevant letter. அப்ப நீங்க லெட்டர் தான் சரியா போடணும். இது கன்வர்சேஷன் ஓட போற சரியான ஆன்சர்ஸ் இந்த கிரிட்ல தான் உங்களுக்கு இருக்குது. இது ஆன்சரை நீங்க எழுதுறல்ல புள்ள. ஓகே நீங்க சரியான லெட்டர் தான் எழுதணும். Where did you go during the last vacation? Last vacation ண்டா உங்களுக்கு தெரியும் vacation ன்றது வந்து விடுமுறை. Last vacationல நீங்க எங்க போயிட்டிருந்த? Where did you go? Did வெச்சு விளங்கணும் இது past tense. Okay, where did you go during the last vacation? மாலதி தான் கேக்குற கலனி செல்ற ஆன்சர் தான் நீங்க தேர்ட் ஒன். அப்ப ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கணும் புள்ள. அப்ப நீங்க இதுல பாத்துன பிளேஸ் வந்த ஆன்சர்ஸ்ல மிச்சம் அப்ரோப்ரியேட் இருக்கிற வந்து we went to Sigiriya. ஓகே அப்ப பிளேஸ் தான் வரணும் விளங்கணும். வேயா வந்தா கொஸ்டின் டேக்ல கட்டாயம் ஆன்சர்ல பிளேஸ் ஒன்று இருக்கணும். பிளேஸ் இருக்கிற Sigiriya. அதை வச்சு கண்டுபிடிச்சு உங்களுக்கு அதுல பி என்று எழுதேன். அது உங்களுக்கு அப்ப அக்யூரேட் ஆன்சர். ஓகே அப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளணும் புள்ள. ரியலி என்று கேட்கிற மாலத்தி. அதுக்கு பிறகு கலனிடையும் பிளாங்க் வந்து இட் வாஸ் மார்வலஸ் வந்திருக்கிறேன். இப்ப உங்களுக்கு இது டவுட்டா இருந்தா அப்ப ஃபீல் பண்ண வான பிள்ளைப்பேன். இது உங்களுக்கு டெக்னிக்கலி தான் சொல்லித்தாருது. மாலத்தி ஓ வாட் டிட் யூ சீ தேர் அங்க என்ன கண்டு நீங்க சொல்லி கேட்கிறேன். அப்ப கலனிட ரெஸ்பான்ஸ் வந்து வட்டண்டா சரியா இந்த கண்ட விஷயம் இருக்கும். அப்ப இதுல போட்டிக்கிற சீல பாருங்க புள்ளல் we saw water spouts. வாட்டர் ஸ்பவுட்ஸ் தெரியுமா தண்ணி வார இதுகள் தான். ஓகே அந்த வாய் மாதிரி இருக்கும் பாண்ட்ஸ் ஃப்ரெஸ்கோஸ் இந்த ஸ்பவுட்ஸ் வந்து Sigiriyaல இருக்கு தண்ணி போறதுக்கு. அந்த நாங்க தமிழ்ல சொன்னா பீலி மாதிரி. ஓகே அந்த எக்ஸஸ் வாட்டர் போறதுக்கு வச்சிருக்கும். அதான் ஸ்பவுட்ஸ் பண்ணிடுங்க பேட்டரியில சார்ஜ் பண்ணி. அதுல வரும் ஆன்சர் what did you see ல we saw spouts வந்து ஆன்சர் சி. அப்ப அதுதான் சரியான ஆன்சரா இருக்கும். அப்ப அதுல திருப்பி மாலத்தீர ரெஸ்பான்ஸும் தாந்தில்ல அதுக்கு என்ன அவசியம் சொல்லி yes only a few. அப்ப அதுல பாப்போம் இப்ப அது உங்களுக்கு சரியான இது இல்லாட்டி உங்களுக்கு ஷுவர் இல்லாத மாதிரி were you able to take photographs கேட்டிக்கிற yes only a few அப்படி தந்திக்கிற. அப்ப அது வரவும் மேலும்
Yes, only a few only தந்துட்டு please visit our home this weekend. அப்ப நீங்க ரூட்டுக்கு வாங்க இந்த வீக்கெண்ட்ஸ் என்று செல்ற. ஓகே, I will show them later ன்னு தந்திக்கிற பாருங்க புள்ளல். E வந்தண்டா இதுல சரியான உங்களுக்கு ஆன்சர் வரணும் A. இதுக்கு I answers A. ஏண்டா புள்ளல் இவ கேக்குறா were you able to take photographs? அது போட்டோ பிடிச்சான்னு கேக்குற. Yes, only a few. கொஞ்சம் பிடிச்சிக்கிறேன்னு சொல்ற. 6-1ல பாருங்க please visit our home this weekend. அப்ப அதுக்கு முதல்ல கேட்டிருக்கணும் I will show them later. போட்டோ பத்தி தானே கேட்டது. அப்ப அந்த கண்டினியூட்டி இருக்கணும் கோரிலேஷன். நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஷோ ஐ வில் என்று போட்டிக்கிறேன். இதுல நாங்க பேலன்ஸ் இதுல போட்டுருந்துச்சுன்னா இதுல நாங்க ஆன்சர்ல ஃபில் பண்ணிட்டோம். ஏ போட்டிக்கிறேன். இது சாரி. அதே பிறகு ரியலி டிட் யூ என்ஜாய் இட் கேட்கணும். அப்ப இதுல டி வரும். டிட் யூ என்ஜாய் இட். நீங்க அதை என்ஜாய் பண்ண அதை ட்ரிப் பண்ணி கேட்குற. அதுக்கு பிறகு அப்ப டிட் யூ என்ஜாய் இட் போயிட்டுச்சுன்னா எஸ் வி டிட். நாங்க என்ஜாய் பண்ணினோம்னு சொல்லி கலனி செல்றது. அப்ப எஃப் வரும். அதுக்கு இப்போ சரியா அந்த எக்ஸாக்டானதில் போட்டுருந்தா உங்களுக்கு சரியான கன்ஃபியூஷனா இருக்கும் சில கொஸ்டின்ஸ். அந்த சரியா உங்களுக்கு தெரிஞ்சது போடுங்க பிள்ளை. அதுக்கு பிறகு உங்களுக்கு செய்யணும். ஏன்னா டெஸ்ட் 1, 2, 3, 4ல எப்படியுமே சாலிடா ஆன்சர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி பழகணும். இப்போ அவளுக்கு நீங்க ரெடி பண்றதால கிரேட் 9 என்றதால டெஸ்ட் 1, 2, 3, 4 கம்ப்ளீட் ஹையர் ஸ்கோர் எடுக்கணும். இல்லாட்டி இல்லை சாலிடா அந்த எவ்வளவு தாரோ ஹையஸ்ட் அதை ஸ்கோர் பண்ணணும் பிள்ளைல. அப்பதான் ஒரு ஏ கிரேட் ஒன்று உங்களுக்கு ஷுவர் பண்ணிடும். இப்ப நான் அடுத்த கொஸ்டினுக்கு போறேன் பாருங்க. வந்துட்டு இது டெக்ஸ்ட் 6 வந்து எப்படியும் கம்ப்ரிஹென்ஷன்ஸ் மாதிரி தான் வரும். அப்படின்னா அதை நீங்க ஒரு டெக்ஸ்ட் ஒன்று தரும் பாந்தி இல்லாட்டி ஒரு போயம் தரும். நீங்க அதை வச்சு நல்லா அதை ரீட் பண்ணி அதோட வொக்காபுலரிஸ் எல்லாம் ஃபெமிலியரா இருக்கும். நிறைய ரீட் பண்ண கூட அண்டர்ஸ்டாண்டிங் வருது. அதுல வர கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஹார்ட் மாதிரி விளங்கும். ஆனா அது ஈஸி, நல்லா ஸ்கோர் பண்ணிடல. நிறைய எக்ஸசைஸ் செய்யக்குள்ள டெஸ்ட் 6 வந்து தரோ ஆகுது பொதுவா. இதுல பாருங்க எப்படி இவங்க தந்திக்கிறேன்னு சொல்லி read the poem and answer the questions. At the evening when I go to bed. when I go to bed என்றக்குள்ள விளங்கணும் புள்ள. இது டெய்லி நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு விஷயம் தான் சொல்றது. ஒவ்வொரு ஈவினிங்கும் when I go to bed நான் பெட்டுக்கு போகக்குள்ள I see the stars shine overhead. I see the stars என்று தான் சொல்றது. I saw போடல புள்ள. அப்ப வளமையா நான் பெட்டுக்கு போகக்குள்ள நான் ஸ்டார்ஸ் பாக்குறேன் ஷைன் ஓவர்ஹெட். என் தலைக்கு மேல ஷைன் பண்ணி மின்னி கொண்டிருக்கிற மாதிரி காணுறேன்னு சொல்றோம். பயமன்றதால் அந்த எக்ஸஜரேட் பண்ணி தான் செல்றது மிக யூட்டி. ஓகே, தேர் லிட்டில் டேசிஸ் ஒயிட். அந்த டேசி ஃபிளவர்ஸ் போலன்னு சொல்லி அந்த கம்பரிஷன் ஒன்று கொடுத்திருக்கிற உவமைன்னு சொல்லிங்க தமிழ்ல சொல்ற அதுதான் அது. டேசிஸ் ஒயிட் டேசிஸ் மாதிரி இருக்கிற. தட் டாஸ் த மெடோ ஆஃப் த நைட். அப்ப அதுக்கான மெடோ ஆஃப் த நைட்னு சொன்னா அந்த புத்தரை மாதிரி இருக்காம அது. ஓகே, அந்த மெடோன்றது புத்தரையத்தான் சொல்றது. இப்போ கார்டன்ல போய்த்துன்னு ஐ கேன் சி தி கிரீன் மெடோ ஒன்று செல்றோம். அதே மாதிரி இதுக்கு மெடோ போட்ட மாதிரி புத்தரை மாதிரி இருக்கிற வந்து ஸ்டார்ஸ். அப்ப அதுதான் விளங்கப்படுத்திக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால. ஸ்டான்ஸாண்டா அடி, இதுதான் ஸ்டான்ஸா. உங்களுக்கு காட்டுறேன் ஸ்டான்ஸா. நீங்க இந்த ஸ்டான்ஸாஸ் இதுல கொஸ்டின்ல கேட்குற எத்தனை ஸ்டான்ஸாஸ் இருக்கே. இது அப்படியே ஒரு ஸ்டான்ஸா புள்ள. இவ்வளவு ஒரு ஸ்டான்ஸா, இது அவ்வளவு ஒரு ஸ்டான்ஸா. அப்ப இந்த பயம் வந்து 3 ஸ்டான்ஸால இருக்கு. ஏன்னா அவங்க கேட்குற எத்தனை ஸ்டான்ஸாஸ் இருக்கு. அதுக்குள்ள இந்த ரைமிங் வேர்ட்ஸ் எல்லாம் கேட்குறவங்க. செகண்ட் ஸ்டான்ஸா பாருங்க புள்ள. அண்ட் ஆஃபன். ஆஃபன்டா அடிக்கடி, எங்களுக்கு செல்டம், ரேலி என்றெல்லாம் மொத்த சொல் நீங்க படிச்சிருக்கணும். while I am dreaming so, நான் அப்படியே கனவு கண்டு கொண்டிருக்க கொள்ள across the sky the moon will go. அப்படியே மூன் வந்து போறோம். across the sky என்ன sky out moon போற will go. It's a lady sweet and fair who comes together daisies there. Okay, அப்ப அது கம்பேர் பண்ணிக்கிற it's a lady sweet and fair who comes together daisies there and போட்டிக்கிறேன். for when at morning I arise வல்னக்கலும்பைக்க there's not a star left in the skies. ஒன்று சரி விட்டுட்டு போய்த்தில்லையாம். லெஃப்ட் இன் த ஸ்கை என்றா ஒரு ஸ்டாரை சரி விட்டுட்டு போய்த்தில்லன்னு சொல்லி கம்பேர் பண்றது. இது அப்படியே வர்ணனை தான் புள்ளல் பயம். she picked them and dropped them down. எல்லாத்தையும் இவ வந்து பிச்சு போட்டிக்கிறேன்னு சொல்லி சொல்லிக்கிறேன். into the meadow of the town. meadowன்னு சொன்னா கீழிக்கிற. meadowன்னு சொல்ல இப்ப of the town. ஓகே, இப்ப
ஸ்கையை பத்தி சொல்லிட்டு கீழுக்கு ஒன்று சரி பிச்சு போட்டுலான்னு தான் சொல்றது மிட் ஆஃப் தி டவுன். இதுல ஃபர்ஸ்ட் இதை பாருங்க கொஸ்டின். வாட் டஸ் தி poet see when he goes to bed? வாட்ன்னு தான் கொஸ்டின் டேக் தந்திக்கிற புள்ள. அப்ப நீங்க சிம்பிளா எழுதணும். என்னத்தை இந்த poet வந்து கவிஞன் வந்து காண்றது when he goes to bed, பெட்டுக்கு போய் அப்ப தந்திக்கிற பாருங்க. டிவி when I go to bed I see the stars. அப்ப நீங்க அவ்வளவே எழுதுறல்ல, ஆன்சர்ல வரணும் சிம்பிளா the stars. The stars. Stars. What are the words that describe daisies? The daisy flowers விளங்கப்படுத்துறதுக்கு என்னென்ன adjective யூஸ் பண்ணன்னு கேக்குற, அதுதான் words கேட்டிக்கிற. What are the words? Okay, white. வேற இன்னொன்றும் இருந்ததுல பாருங்க, அதுல கேட்டிக்கிற what are the words and அப்ப ஒன்று எழுதியல பிள்ளை. White. daisies-க்கு இது தந்திக்கிற இதையும் பார்த்துட்டு நாங்க வருவோம். He picked the drop them down into meadow of the town. Yeah. Daisies, little daisies white, that meadow of the night. Meadow ஒன்றும் தந்திக்கிற, meadow ஒன்றும் சொல்லிக்கிற. Okay, meadow. Who has picked up the daisies? யார் என்று சொல்லி இந்த daisies எல்லாத்தையும் பிச்சது வந்து a lady என்று போட்டிக்கிற. Sweet and fair போட தேவையில்லை புள்ள. A lady. Lady. Daisies are compared to, daisies வந்து அவங்க compare பண்ணிக்கிற ஸ்டார்ஸுக்கா மூணுக்கா லேடிக்காண்டு. லேடிக்கல்ல புள்ள ஸ்டார்ஸ். அப்ப அது வந்து நீங்க லெட்டர் இதை எழுதணும் மே அண்டு. ஓகே, write the antonyms for the following words from the poem. Antonyms, synonyms படிச்சு தந்திருக்கோம். antonyms என்றது வந்து எதிர்கருத்து. ஓகே, அப்ப எதிர்கருத்து இதுல என்ன தந்திக்கிறேன்னு சொல்லி கேட்கிறேன். நான் இதை இரேஸ் பண்றேன், எழுதையில. ஓகே, அப்புக்கு வந்து அவங்க தந்திக்கிற எதிர்கருத்து நீங்க டவுன் கண்டு இருப்பீங்க. இதுல இருக்கும் டவுன் உண்டு சரி, அதான் எதிர்கருத்து டவுன். ரியாலி என்று சொன்னா அடிக்கடி. சரி, ரியாலி என்று சொல்ல அரிது, சாரி செல்டம். ரியாலி அரிதண்டா மிச்சம் கஷ்டம். இட்ஸ் வெரி ரேர் டு see you these days. அப்படி சொல்றேன், உங்களுக்கு ஆண்டு மிச்சம் கஷ்டம் ரேர். அப்ப இதுக்கான எதிர்கருத்து தந்திக்கிற புள்ளல் ஆஃபன் உண்டு. ஆஃபன் அடிக்கடி. ஐ கேன் see you often. எனக்கு உங்களை அடிக்கடி காணுற. அப்ப ஆஃபன் என்ன அடிக்கடி. ரியாலி என்ன இருந்து நின்று. ஓகே, வெரி ரேர் அண்ட் செல்டம். சில பூக்களை பார்த்துட்டாங்க, சில ரேர் பிளான்ஸ், ரேர் ஃபிளவர்ஸ். அப்ப இதுக்கு வருது ஆஃபன். அப்புக்கு வருது டவுன். அப்ப நீங்க விளங்கணும், இது சிமிலர் மீனிங்ஸ் கேட்டில்ல புள்ளல். இது இவங்க கேட்டிருக்கிறது வந்து ஆன்டனிம்ஸ். ஓகே, ஆன்டனிம்ஸ் சொன்னா எதிர்கருத்து. அடுத்த கொஸ்டினையும் பார்ப்போம் நாங்க. டெஸ்ட் 7 வந்து ரைட்டிங். இதை வந்து பொதுவா நீங்க ஸ்கூல்ல செஞ்சிருக்கணும் புள்ளல். இதை இப்படி சில கஷ்டம் உங்களுக்கு. இதுல டெஸ்ட் 7 பொதுவா நோட் எழுத வரும் உங்களுக்கு. ஏன்னா அது ஓலவலுக்கு அந்த மெத்தட் வந்து டெஸ்ட் 5 வந்து வரும் உங்களுக்கு. நோட்டீஸ் எழுது, அதை கொஞ்சம் ட்ரெயின் பண்றதுக்கு தான் தாரது. இது இப்ப செஞ்சு கொள்றது கொஞ்சம் கஷ்டம் புள்ள. நல்லா விளங்கப்படுத்தோம். நான் டெஸ்ட் 8க்கு போறேன்னு. டெஸ்ட் 8 பாருங்க. இது உங்களோட சிலபஸ்ல இருக்கிறேன். நிறைய பேர் படிச்சா தெரிய, நான் செஞ்ச நினைவு இருக்கு எனக்கு. இந்த ஐதவும் நைதரும் போட்டுறது இது நல்லா விளங்கணும் புள்ள. ஐத நைது நான் இங்க டைப் பண்றேன். அதோட ஃபார்முலாவை கொஞ்சம் உங்களுக்கு இங்கல. ஐத நைது. ஐத படிச்சிருக்கும். ஐத போட்டா அதே சென்டென்ஸ்ல நீங்க ஓஆர் போடணும். ஓ என்று சொல்றோம். சரி, ஐத யூஸ் பண்றேன்டா புள்ள. ஒரு விஷயத்துல ஏதாவது ஒன்று நடக்கலுமெண்டா ஐது. ஓகே, I go to park either to play or jog. இல்லாட்டி either to play or ஏதாவது ஒரு கேம் போடவும் மேலும். இல்லாட்டி I go to உங்களுக்கு எடுக்கலும் ஷாப்பிங் போறேன்னு வைங்களே. I go for shopping either to purchase books or clothes. உடுப்படுப்புன்னு இல்லாட்டி நான் அந்த புக்ஸ் எடுப்பேன் பர்ச்சேசிங் போயிட்டு. அப்ப ஐதை யூஸ் பண்ணா ரெண்டுல ஒன்றை தான் செய்யறது, ரெண்டையும் செய்யறது ஐது. ஓகே, இப்ப நீங்க ஒரு ஷாப்பு போயிட்டு ஏதாவது ஒன்று தான் வாங்க போறது. இப்ப ஐ வாண்ட் டு பை
either a book or pen. book கொண்டு வாங்குற pen கொண்டு வாங்குற சரி ஒன்று தான் வாங்குற neither யூஸ் பண்ணினா புள்ள நீங்க ரெண்டையுமே வாங்குறல்ல நீங்க படிச்சிருக்கணும் இது ஸ்கூல்ல இந்த நான் இது ஸ்கூல் எங்களுக்கு வெக்கேஷன் தாரத்துக்கு முதவே இந்த சிலபஸ் நான் செஞ்சேன் ஸ்கூல்ல நீங்க படிச்சா தெரியும் இது கொஞ்சம் வாஸ்ட் ஏரியா கொஞ்சம் நல்லா விளங்கணும் புள்ள neither சொன்னா அந்த வாக்கியத்துல ரெண்டு விஷயமே நடக்குறல்ல neither சரி இப்ப நீங்க இன்றைக்கு ஸ்கூலுக்கு போறதும் இல்ல படிக்கிறதும் இல்லன்னு சொல்ற மாதிரி அப்ப neither ஓகே neither I go to school no study அதான் நந்திக்கு ரெண்டும் நடக்குறல்ல neither இது கொஞ்சம் ஹார்ட் புள்ள கொஞ்சம் செய்யக்கொள்ள இது ஈஸியாவும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இதுக்கு செய்யணும் ஃபர்ஸ்ட் ஒன்ன பாருங்க நீங்க mother will go to the wedding அப்ப ஒரு வாக்கியம் தந்திக்கிற மாமா வந்து வெட்டிங்க்கு போறேன் father will go to the wedding அப்ப இதுல இப்ப ரெண்டு பேருமே நாட் வந்து இல்ல நீங்க அதை விளங்கணும் இதை கண்டுபிடிக்கிற neither வருமா either வருமான்றதுதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க் உங்களோட ஃபர்ஸ்ட் வேல அப்ப அதுக்கான ஒரு க்ளூ சொல்றேன் ரெண்டு வாக்கியம் தந்தா ஒரு வாக்கியத்துல சரி நாட் வந்தா neither வரும் ரெண்டு வாக்கியத்துலயுமே நாட் வந்து இல்லாட்டி eitherம் ஆவும் வாரேதான் போடணும் அதான் நீங்க விளங்கணும் விளங்கின பிள்ளைகள் பாசிட்டிவ் வாக்கியம் ரெண்டு தந்திக்கிற நெகட்டிவ் வாக்கியம் வந்தா தான் neither யூஸ் பண்றது அப்ப mother will go to wedding ண்டா உம்மா வெட்டிங்கு போற வாப்பா வெட்டிங்கு போற இது அர்த்தம் என்னது உம்மா இல்லாட்டி வாப்பா யார் சரி ஒருத்தர் வெட்டிங்கு போறேன்னு அப்ப இது அவங்க வந்து செஞ்சு காட்டிக்கிற பாருங்க either mother or father will go to the wedding உம்மா இல்லாட்டி வாப்பா வெட்டிங்கு போற இதுல பாருங்க eitherே எழுதிக்கிற அதே மாதிரி either போட்டா or போடணும் either mother or father நீங்க neither போட்டா nor போடணும் no இப்ப இதுல பாருங்க செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் உங்களுக்கு தந்திக்கிற ஆக்டிவிட்டி Dasun wants to buy an English story book Dasunக்கு இங்கிலீஷ் ஸ்டோரி புக் கொண்டு வாங்கணும் Dasun wants to buy a grammar book அப்ப இதுல ரெண்டு சென்டென்ஸ்லயே not இல்ல அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் க்ளூலயே கண்டுபிடிக்கணும் இது either தான் வரும் ஓகே இப்ப அது தெரிஞ்சிட்டு இப்ப நீங்க எழுதணும் இப்ப வாக்கியத்தை இப்ப அது அப்படி இல்ல either அப்படி போடுன்னு சொன்னா Dasun ஓகே எப்பயும் எழுத கொள்ள ஃபர்ஸ்ட் வந்து கேபிட்டல் எழுத பழகுங்க பிள்ளை நான் கேபிட்டல்லே டைப் பண்றேன் இதுல கேபிட்டல் செஞ்சு கொண்டிருக்கிற டைம் இல்ல Dasun இதுல erase பண்ணிட்டு இருக்கு Dasun wants அது அப்படியே தான் எழுதிட புள்ள wants to buy இப்பதான் ரெண்டு உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்ன பிரச்சனை ரெண்டு இங்கிலீஷ் ஸ்டோரி புக்கை வாங்க போறா கிராமர் புக்கை வாங்க போறா ரெண்டுதான் நீக்கிற விஷயம் Dasun wants to buy என்றது ரெண்டு வாக்கியத்திலயுமே இருக்கிற நல்லா பாருங்க அப்ப அதை நாங்க ரெண்டு தனம் எழுதுறல்ல புள்ள Dasun wants to buy என்று எழுதுறல்ல ஓகே அப்ப அது ஒரு தனம் எழுதிட்டு அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு இப்பதான் நாங்க either போடுது திங்ஸ் போடுறதுக்கு முதல்ல either போடணும் either அப்ப ஒன்றுட பேரை போடிடும் either an English story book இப்ப அடுத்த திங்ஸ் போடணும்டா நாங்க or போடணும் ஓ வந்திருக்கிற மத்த என்னது a grammar book இப்படி எழுதணும் நீங்க சரி Dasun wants to buy either an English story book or a grammar book இப்படித்தான் வரணும் இது erase பண்றேன் புள்ள இதுல வச்சுட்டு இந்த இடம் கஷ்டம் இது no space to write on this second one பாப்போம் புள்ள இது எப்படி என்று I did not give him a call நான் அவனுக்கு கால் அண்ட் எடுக்கல I did not send him a மெசேஜ் பண்ணோம் இல்ல இப்ப உங்களுக்கு இவங்க ரெண்டுலயே நாட் வந்திக்கிற அதான் நீங்க நீ பார்க்கணும் இப்ப அது கண்டுபிடிச்சு கொள்ளையில இப்ப உங்களுக்கு சென்னத்தை வச்சு நாட் வந்துன்னு சொன்னா neither அந்த செட் தான் வரும் neither போட்டுன்னு சொன்னா neither அர்த்தம் நாட் தான் புலல் ஓகே திருப்பி நாங்க நாட் போடுறல்ல ஓகே இப்ப இப்ப neither ஃபர்ஸ்ட் எழுதணும் இல்லாட்டி எழுதவும் மேலும் அது பிரச்சனை இல்லை கீழே காக்கி எடுப்போம் இல்லாட்டி காண்றல உங்களுக்கு neither
neither did not எழுதிரல்ல புள்ள என்ன neither அர்த்தமே did not தான் ஓகே not தான் அர்த்தம் I neither given நாங்க கேவா மாத்தோமே கேவா மாத்துறண்டா did தான் தாந்திக்கிற did வச்சு விளங்கணும் இது வந்து past tense verb உண்டு வினிச்சோம் முடிஞ்சிக்கிற do எல்லாம் வந்திக்கிறது do வந்தா give போடணும் did வந்திக்கிறதால நீங்க அப்படி போடல gave வண்டி தான் போடணும் அப்ப இந்த neither போடுறது notக்கு பதில் ஓகே அப்ப இந்த give gaveஆ மாத்துற என்ன போட்டிக்கிறதால I neither give him a call ஒரு call கொடுக்கும் இல்ல nor போடுறேன் இதுவும் செய்யல அந்த மாதிரி I neither gave him a call no send him a message தாந்திக்கிற send him அப்ப send அப்படியே போடல புள்ள நீங்க எழுதுறது past tense verb உண்டு அப்ப send past tense ஆனா sent ஆக்கும் நீங்க sent him a message இது கொஞ்சம் second one hard தான் okay I neither gave him a call no sent him a message அப்ப இது send ஆக்கினதும் give gave ஆக்கினதும் ஏண்டு வழங்கும் இது past tense verb third one they have planned to go on a trip இது பாருங்க அப்ப இதுல எங்கேயும் not வரல not வராட்டி கொஞ்சம் ஈஸி உங்களுக்கு they have planned to visit their grandparents okay அவங்க ட்ரிப் போறதுக்கு பிளான் பண்ணிக்கிற இல்லாட்டி கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போறதுக்கு மாமா அப்பாவோட வீட்டுக்கு போறதுக்கு பிளான் பண்ணிக்கிறேன் இதான் போட்டிக்கிறேன் இதை நீங்க விளங்கணும் இதுதான் வரும் நான் இது வராது ஓகே அது ரெண்டுமே பாசிட்டிவான சென்டென்ஸ் நெகட்டிவ் தந்தி இல்ல அப்ப they have planned திருப்பி எழுதுறல்ல புள்ள ஒரு தனம் தான் எழுதுறது they have planned இப்பதான் either இந்த place போட போற எங்க போறேன் either to go on a trip கொண்டு போறா இல்லாட்டி ஓ visit their grandparents இது easy visit their உங்களோட ரீடிங் புக்லயும் இருக்கு இந்த ஆக்டிவிட்டிஸ் நிறைய ஒர்க் புக்லயும் இருக்கு புள்ள இது உங்களோட காம்படென்சிஸ்ல வரும் கிரேட் 9 கட்டாயம் either நிறைய பிராக்டிஸ் செய்யக்குள்ள தான் இது தரவாகிறது புள்ள visit their grandparents okay they have planned either to go on a trip or visit their grandparents but they have planned திருப்பி எழுதுறல்ல ஒரு தனம் தான் எழுதுறது இதை நான் erase பண்றேன் நோட் பண்ணிக்கொண்டாக நோட் பண்ணேன்டா சாரி அடுத்தது we can bill by cashல பே பண்ணோம் மேலும் we can pay the hotel bill by card அப்ப ரெண்டுல ஒன்றுல பே பண்ணேலும்னு சொல்றேன் அப்ப we can pay the hotel bill என்றது திருப்பி எழுதுறல்ல ரெண்டு தனம் ரிப்பீட் பண்றல அப்ப நீங்க ஒரு தனம் எழுதணும் இப்ப உங்களுக்கு விளங்கணும் இதுல எந்த இடத்துலயும் நோட் வந்தில்ல அப்ப உங்களுக்கு விளங்கிட்டு அது தரவாயிட்டு ஐத தான் வரும் இப்ப அது எப்படி எழுதுறதுதான் பிரச்சனை we can pay the அந்த வாக்கியத்தை அப்படியே எழுதணும் அந்த ஆப்ஷனை தான் பில்லையா கேஷ் தான் கார்டா கேஷ் தான் ஐத போடுறது we can pay the hotel bill அது அப்படியே எழுதுற போல hotel bill ஐது இப்பதான் இந்த கேஷா கார்டான்னு தான் வரப்போறேன் அப்ப அந்த டைமுக்கு தான் நாங்க ஐதர் போடுது either by cash or card we can pay the hotel bill either by cash or card இப்ப இது இப்படி வரும் அடுத்ததையும் பாருங்க I don't want to meet you அப்ப not வந்திருக்கிற I don't want to meet any of your friends அவங்களையும் மீட் பண்ண தேவையில்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் மீட் பண்ண எனக்கு தேவையில்லை அப்ப இது உங்களுக்கு விளங்கின நான் இதை வந்திருக்கிற ஆனா செகண்ட்ல வந்த மாதிரி not வந்துண்டு இங்க do not தான் வந்திருக்கிற புள்ளல்
அதுல வந்திருக்கிறது வந்து செகண்ட்ல வந்து did not, ஃபிஃப்த்ல வந்திருக்கிறது do not. I do not. அப்ப இதுல past tense மாத்திரம் இல்ல, அது விளங்கணும். அப்ப நான் இதாண்டு விளங்கி நிப்பேன் உங்களுக்கு. அப்ப I do not want to meet you. I neither, எனக்கு உங்களை மீட் பண்ண தேவையும் இல்லைன்னு தான் I neither want தான் இருக்கு போல வாக்கியத்துல. எனக்கு இப்ப வாக்கியம் I neither want, not போடுறல்ல புள்ளல், neither and not தான். I neither want to meet I neither want to meet you, உங்களை சந்திக்க தேவையும் இல்ல, no your friends and போடவும் மேலும், any of your friends போடவும் மேலும். ஓகே, any of your friends, உங்களையும் உங்களோட எந்த ஃப்ரெண்ட்ஸையும் எனக்கு பார்க்கறது தேவையில்லை. any of your friends. Okay, I neither want to meet you nor any of your friends. அப்ப இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் கிராமர் தான் வரும். பொதுவா இது நிறைய ப்ராக்டிஸ் எடுங்க புள்ள. உங்களோட ரீடிங் புக்ல ஒர்க் புக்ல இருக்கிறத பார்த்தாவே சாரி உங்களுக்கு செய்ய இயலும். இது நான் இரேஸ் பண்றேன் இதையும். இதுல பாருங்க, டெஸ்ட் 9 எப்பயும் கம்ப்ரிஹென்ஷன் தான் வரும். கம்ப்ரிஹென்ஷன் சொன்னா ஒரு பேராகிராஃப் தரும், அதுல கொஞ்சம் விளக்கத்தை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கீழே கேட்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். அப்ப நீங்க அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தந்திக்கிற டெக்ஸ்ட், இப்ப தந்திக்கிற டெக்ஸ்ட் பாருங்க. இதுல read the following text and answer the questions given below. The calendar is a way of measuring time. கேலண்டர்ன்றது வந்து காலத்தை அளக்கிறதுக்கான ஒரு மெத்தட், வேண்டா மெத்தட். ஓகே, it divides time into days. அப்ப இது வந்து கேலண்டர் வந்து டைம் வந்து காலத்தை டேஸ் நாட்கள், வீக்ஸ் வாரங்கள், மந்த்ஸ், இயர் அப்படி இல்லாம பிரிக்கிற கேலண்டர்ல எல்லாம் மீக்குது. ஓகே, மோஸ்ட் கேலண்டர்ஸ் ஆர் பேஸ்ட், நிறைய கேலண்டர்ஸ் வந்து பேஸ் பண்ணிக்கிறது on the length of the time. ஓகே, டைம்ல நேரத்தை வந்து பேஸ் பண்ணிக்கிறான். it takes the earth to go round or orbit the sun. அப்படின்னு சொன்னா அது டைம் எடுத்துக்கிற வந்து அந்த earth to go round, சூரியனை சுத்தி வாரத்துக்கு அந்த earthக்கு எவ்வளவு காலம் எடுக்கிறன்றதை வச்சு தானே மிச்சம் கேலண்டர்ஸ் வந்து பேஸ் பண்ணி உருவாக்கிக்கிறது. ஓகே, the oldest calendar, பழைய காலத்து கேலண்டருக்கு பேர் ஒண்டிக்கிற known was an Egyptian invention. பொதுவாகவே நிறைய விஷயங்கள் எஜிப்தியன்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கிறது. ஓகே, அப்ப இதுல வந்திருக்கிறேன் என்ன நிறைய இந்த வீல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்ச எஜிப்தியன்ஸுக்கு தான் அந்த ப்ரைட் வரும். கிரேட் 10ல ஒன்று இருக்கு அப்படி ஒரு டெக்ஸ்ட். இது வந்து கேலண்டருக்கு தந்திருக்கிறேன். எஜிப்தியன் இன்வென்ஷன் உருவாக்கம். இன்வென்ஷன் வேறு, டிஸ்கவரி வேற புள்ளல். டிஸ்கவரி இறைவன் படைப்புல மறைஞ்சிக்கிறத கண்டுபிடிச்சா டிஸ்கவரி. இன்வென்ஷன் நாங்க உருவாக்குறது. ஓகே, அப்போ ஒரு கருவியா இருக்கும். The oldest calendar known was an Egyptian invention. அப்ப அது உங்களுக்கு விளங்கின பழைய கேலண்டருக்கு செல்ற இது. ஓகே, some scientists, சில விஞ்ஞானிகள் think it was devised as early as 4241 BC. BC before Christ தந்திக்கிறது. இதுக்கு முந்தைய கண்டுபிடிச்சிக்கிறேன்னு சில ஆட்கள் செல்றான். This calendar divided the year into 365 days. இந்த கேலண்டர் எப்படி பிரிச்சு ஃபர்ஸ்ட் ஓல்டஸ்ட் கேலண்டர்ல 365 days தானே பிரிச்சிக்கிறது. The calendar most often, திருப்பி often வந்திக்கிற அடிக்கடி used today is Gregorian calendar. அந்த மெத்தட் தானே இப்ப பாவிக்கிறேன். Invented by the Pope Gregory in 1582. இப்ப பாவிக்கிற கேலண்டர் டீட்டெயில் தான் தந்திக்கிறது. நல்லா பாருங்க அத. இப்ப நாங்க யூஸ் பண்றது கிரிகோரியன் கேலண்டர். யார் இன்வைட் பண்ணது நாங்க பாவிக்கிறது? Pope Gregory. இயர் தந்திக்கிற 1582. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து எஜிப்தியன் இன்வென்ஷன். இப்ப அது இல்ல. Chinese, Islamic, Hindu and Jews calendars are also used in different parts of the world. Chinese வேற கேலண்டர்ஸ் இருக்கு, இஸ்லாமிக் கேலண்டர் உங்களுக்கு தெரியுங்க. ஹிந்து அண்ட் ஜூஸ் எல்லாடையும் கேலண்டர்ஸ் வேற இருக்கு. இது ஒரு டெக்ஸ்ட் தந்திக்கிறது. அது என்சைக்ளோபீடியாவால எடுத்திக்கிறது. ஓகே.
இப்ப இதுல கேட்டிக்கிறது பாருங்க நான் இதை erase பண்றேன் அப்ப உங்களுக்கு எக்ஸ்டர்னல் லெவலுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन what is a calendar? அப்ப calendar என்னன்னு கேட்டிக்கிற அப்ப இத கண்டுபிடிக்கணும். நீங்க ஈஸ் போட்டிக்கிற புள்ள சில க்ளூஸ் இருக்கு புள்ள இதுல கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸ். அப்ப இங்க போட்டிக்கிற calendar is அப்ப என்னதான் ஆன்சர் உங்களுக்கு? இதுதான் ஆன்சர். A way of measuring time. காலத்தை அளக்குற ஒரு மெத்தட் தான் calendar. அப்ப நீங்க அந்த ஆன்சர் என்ன எழுதணும்? இப்ப எல்லாத்தையும் எழுதுறல அப்படியே எழுதுறல அவங்க ஷார்ட் ஆன்சர்ஸ் தான் இதுக்கு எதிர்பார்க்கிறது. A way of measuring time. Okay. How does the calendar divide time? Time எப்படி அது பிரிக்குது? How does the calendar divide time? வந்து போட்டிக்கிறேன். அப்ப இல்ல divide என்ற வேர்டை நீங்க பார்க்கணும். divides பாருங்க இதுல divides இருக்குதுல நீங்க டெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு காண்ற divides. அப்ப time into அப்ப days, weeks, months and year ன்னு எழுதணும். எல்லாத்தையும் எழுதுறல புள்ள. அப்ப அந்த divide என்ற வேர்டு தேடினாவே உங்களுக்கு விளங்குற அதுக்கு ஒரே வார ஆன்சர் ஆயிருக்கும். அது ஒழுங்கா எழுதுறது தான் நீக்கிற டெக்னிக். வாட் இஸ் ஓல்டஸ்ட் கேலண்டர்? வாட்ன்னு தான் கேட்டிக்கிறது. பழைய கேலண்டர் எது? அப்ப அது ஓல்டஸ்ட் கேலண்டர் வந்து பேரோடு தான் இருக்கிறேன். ஈஜிப்டியன் இன்வென்ஷன் இது இப்படித்தான் எழுதணும். ஓல்டஸ்ட் கேலண்டருக்கு வேற பேருண்டு இல்லை அதுல. ஓல்டஸ்ட் கேலண்டர். ஹூ ப்ரிப்பேர்ட் தி பிரசன்ட் டே கேலண்டர்? இப்ப பாவிக்கிற இது வந்து யாரு ப்ரிப்பேர் பண்ணது? அப்ப இது பாருங்க இன்வென்டட் பை போப் கிரேகரின்னு தந்திக்கிறேன். அப்ப ஃபோர்த் ஒன்னுக்கு ஆன்சர் போப் கிரேகரி. What are the other calendars used in the world? Other calendars. அப்ப other calendars இவங்க தந்திக்கிறோம் உங்களுக்கு Chinese, Islamic, Hindu and Jewish calendars. அப்ப அது calendars எழுத தேவையில்லை நீங்க Chinese, Islamic, Hindu இந்த இது அப்படி எழுதினா போதும் Jewish வரும். ஓகே Chineseல. அப்ப இது ஈஸி நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம் இப்படியான क्वेश्चंस. டெஸ்ட் 10 எப்பயும் புள்ள உங்களுக்கு எஸ்ஏ ஒன்று வரும் கட்டாயம். நீங்க இப்பயிலிருந்தே எழுதுறது பழகணும். மெசேஜ் டாபிக்ஸ் வந்து எப்பயுமே அந்த வாரதான் ரீட்ரைட் பண்ணிட்டே இருக்கிறது. இப்போ செலக்டட் எஸ்ஏஸ் நீங்க எழுதி பழகணும் புள்ள. டெஸ்ட் 10 அது இது ஆன்சர் ஸ்கீம் அது தந்திக்கிறேன். ஸ்கீம் நான் இன்னொரு பேப்பர் அண்டிக்கிறேன் அதையும் செய்வேன். நான் அதையும் ரெடி பண்ணிட்டு வந்து இத பாருங்க புள்ளல் இதையும். Answer all the questions. First one. ஒரு கிளியரா காண்டதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சேன். the word எப்படியுமே டெஸ்ட் பண்ணி இப்படித்தான் வரும் புள்ளல். உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த டெஃபினிஷனை கருத்துக்களை தேடுற மாதிரி தான் வரும். Match the words in column A with the correct meaning in the column B. Write the numbers in the boxes. ஒன்று செஞ்சு காட்டுறப்ப எக்ஸாமுக்கு பாருங்க. இதுல காட்டிக்கிற number 1 போட்டோம் உங்களுக்கு. அப்ப leading someone to show his or her seats in a public hall. இப்ப ஒருத்தர் நீங்க ஒரு கான்ஃபரன்ஸ் எடுக்கோ இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷன் எடுக்க போனோம்னா அவங்களோட சீட்டை பத்தி அந்த ரிசர்வ் பண்ண விஷயத்தை சீட்ஸ் செல்றதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஆளுக்கு பேர் தான் ushering. leading someone to show his or her seats in a public hall. அப்ப அது புதிய ஒரு வேர்டு உங்களுக்கு ushering. அப்ப நம்ம 1 தான் போட்டுது. அப்ப லெட்டர்ஸ்ல இருந்து தான் நம்பர் எடுக்கணும். அப்ப நாங்க அடுத்து பார்க்கணும் E. any of the parts in a mixture. any of the parts in a mixture. இதுக்கு எல்லாம் கலவன்ல இருக்கக்கொள்ள எல்லாம் சேர்ந்து இருக்கக்கொள்ள in a mixture. அதுக்கு சரியா வரது ingredients. சரி கலவை என்று சொல்றோம் நாங்க. ஓகே எல்லாம் ஒன்றுக்கு சேர்ந்தா இன்கிரீடியன்ஸ். இப்ப நாங்க பொதுவா அந்த சாப்பாட்டு இதுகள்ல நீங்க பார்த்திருக்கோம். அந்த சரி ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்தா அது லேபிள்ல பின்னுக்கு போட்டிக்கும் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இதுல இருக்கு. இப்போ ஓட்ஸ் எடுத்தா அதுல என்னென்ன அந்த நியூட்ரிஷனல் இன்கிரீடியன்ஸ் இருக்கும், போசனையோட உள்ளடக்கம் இருக்குன்னு காட்டு. அப்ப பார்ட்ஸ் இன் அ மிக்சர் எல்லாம் ஒன்று கலவை சேர்ந்துதான் இன்கிரீடியன்ஸ். இப்ப நீங்க ரெசிபி ஒன்று செய்யறா சாப்பாடு செய்யறனாலும் இன்கிரீடியன்ஸ் இருக்கும் என்னென்ன போடுறது. அப்ப அதுதான் any of the parts in a mixture. But number 2 அது. இதுக்கு வர நம்பர் 2 நான் இதுல இங்கிலே போடுறேன். அதுக்கு நம்பர் 2. அடுத்தது candy or other sweets. என்ன ஸ்வீட் ஐட்டம்ஸ் இது உங்களோட சிலபஸ் லீக்கிறதால தான் இது ஒரே வருது புல். candy, sweets எல்லாம் confectionaries. ஓகே
confectioneries and number 6 அது number 6 sweet corners க்கு அப்படி சொல்ற confectioneries main or most important மிச்சம் important ஆனது செல்ற ஒரு வேர்ட் இருக்குது okay staple and சொல்ற நாங்க அங்கல கொஞ்சம் பேசி இது பாப்போம் அடுத்ததையும் a person who uses goods and services நீங்க உங்களோட பொருட்களையும் சர்வீசஸையும் பாவிக்கிறாள் who uses customer ன்னு சொல்றேன் நான் consume இல்லாட்டி customer அப்ப இதுல சந்திக்கிற consumer நுகர்வோர் அப்ப அதுல வரும் 5 consume motion of hands or body express a feeling உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு நீங்க கையை காலை யூஸ் பண்ற gestures ன்னு நாங்க சொல்றோம் அது உங்களோட முகபாவனை gestures அதான் gestures motion of a hand உங்களோட emotions அது அப்ப third one அது gestures main or most important is staple important things க்கு வந்து staple morning breakfast is a stable food இந்த காலை சாப்பாடு வந்து staple important most important therefore don't skip the morning breakfast and cellulose breakfast is a stable food அப்ப fourth one வந்து staple அப்படி அதுகளை வச்சு நினைவு வச்சுக்கலாம் புள்ள staple and very important consumer இது புதிய vocabulary உங்களுக்கு தந்திக்கிறோம் consumer and a person who uses goods and service பொருட்களையும் சேவையும் பயன்படுத்துறார் confectioneries எப்பயும் sweets item தான் candy and sweets gestures and எங்கட அந்த முக பாவனை வெளிப்பாடு அதுகள் தான் body expression ingredients நான் சொன்னேன் part in a mixture ushering தான் புதிய ஒரு word நீங்க படிச்சிருக்கிறது leading someone to show his or her seats in a public hall இப்ப number 2 பாருங்க புள்ள இது collective nouns அவங்களோட சிலபஸ்ல இருக்குது collective nouns வந்து கட்டாயம் நீங்க அது படிச்சிருக்கணும் நிறைய பாப்போமே of coffee இதுல சரியான ஆன்சர் ABC தந்திக்கிறது இல்ல எக்ஸாக்ட் ஆன்சர் நீங்க கண்டுபிடிக்கணும் a coffee அப்ப காஃபி வந்து நாங்க பார் ஆஃப் காஃபி செல்றல பக்கெட் ஆஃப் காஃபியும் வராது அப்ப கப் ஆஃப் காஃபி தான் வரும் select a suitable container word for a blank அடுத்து அவங்க செஞ்சு காட்டி இல்லைங்கள பதால உங்களுக்கு இந்த சி and அண்டர்லைன் பண்ண சொல்லிருந்தா அண்டர்லைன் பண்ணணும் நான் அண்டர்லைன் பண்றேனத எழுதுறதை விட கப் வரும் of toothpaste டூத்பேஸ்ட்னா தெரியும் பட்பசை அப்ப அது டியூப் வருமா பேக்கெட் வருமா ஸ்பூன்ஃபுல் வருமாண்டா டியூப்ல தான் toothpaste வருது அப்ப டியூப் தான் most appropriate answer third one 3 of bread இப்ப இங்க quantity தான் தீக்குற 3 2 அப்ப பன்மையில தரக்குள்ள புள்ளல் உங்களுக்கு ஒரு மேல் எழுதின மாதிரி a cup a tube அப்படி எடுக்கல தந்தில இங்க இவங்க தந்திக்கிற 3 தந்தன்னா நீங்க ஸ்லைஸ் போடலாம் a slice of bread வந்த ஸ்லைஸ் ஒரு பாண்ட் உண்டு நிறைய ஸ்லைசஸ் நிறைய அப்ப எப்படி வரும் 3 slices of bread அப்ப 3 slices 3 வந்ததால தான் பன்மையில போடணும் நீங்க of water தாந்திக்கிற piece of water நாங்க சொல்லல piece பாவிக்கிற நாங்க chalk-க்கு paper give me a piece of paper give me a piece of chalk அதுக்கு யூஸ் பண்றோம் give me a piece of advice சின்ன ஒரு அட்வைஸ் ஒன்று தாங்கன்னு piece யூஸ் பண்ணிரு வாட்டருக்கு piece யூஸ் பண்றல புள்ள பிட்னா சின்ன கொஞ்சம் give me a bit of என்ன சரி ஒன்று கேட்கணும் ஹெல்ப் அப்படி கேட்கணும் ட்ராப் பண்ணா துளி அப்ப பொதுவா வாட்டருக்கு வந்து ட்ராப் ஆஃப் வாட்டர் தான் வருது அப்ப அது ட்ராப் அடுத்து பாருங்க புள்ள 2ல வந்திக்கிற 2 of milk அப்ப kilos cartons அப்படி தாந்திக்கிற கார்ட்டன்ஸ் ரெண்டும் இப்ப உங்களுக்கு தெரியும் உங்களோட சிலபஸ்ல இருக்கு புள்ள கார்டன் அந்த ஃப்ரெஷ் மில்க் எல்லாம் வர இந்த பாக்ஸ் மாதிரி அதுக்கு தான் கார்ட்டன்ஸ் சொல்றது இப்ப a carton of milk கண்டா அது சரி இப்ப 2 போட்டிக்கிறதால கார்டன் போடல புள்ள கார்ட்டன்ஸ் என்று போடும் அது வழங்கணும் ஏண்டா அந்த 2 3 ன்னு நம்பர் போட்டிக்கிற அப்ப நீங்க பன்மையில தான் அது தேர்ட் ஒன் எஸ் வந்து தேர்ட் ஒன் கார்ட்டன்ஸ் அப்படி ஒழுங்கா செஞ்சுட்டா அதுல ஒரு 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடும் அடுத்தது பாருங்க புள்ளல் இது வந்து prepositions உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு preposition சரியான preposition நீங்க கண்டுபிடிக்கணும் ஓகே fill in the blanks using one of the given prepositions one is done for you
அப்போ ஒன்றவங்களே தந்திக்கிறேன்னு அவங்களே தந்திக்கிறேன். இப்போ நீங்க அது சரியா அண்டர்லைன் பண்ணிக்கிறதுல அண்டர்லைன் தான் பண்ணணும். I am John and I live England. இப்ப இங்கிலாந்து தந்திக்கிற வந்து பிள்ளை அவங்களோட நாடு. அப்ப நாட்டை குறிக்கிறேன்டா இன் தான் எப்பயும் யூஸ் பண்ணு. நாட்டில் இருக்கிற ஒரு சிட்டிய ஒரு இடத்த குறிப்பிட்டா அப்ப அட் அது விளங்கும். இப்ப இங்கிலாந்துல இந்த இடம் செல்றேன்னு சொன்னா ஒரு ப்ரொவின்ஸ் சரி சென்னா அட். ஓகே, அது விளங்கும். இப்ப இடத்த கண்டோடனே உடனே இன் போடுறல எல்லாத்துக்கும். இப்ப கண்ட்ரி தந்தா இப்ப மெக்ரோ லெவல்ல பெரிய லெவல்ல பார்த்தா இங்கிலாந்து பெருசு, அதுக்குள்ள இருக்கிற சிட்டியோட பேரு தந்தா அட் போடும். அப்ப இன் வந்துட்டு தான் அட் வருதுக்குள்ள ரெண்டு முண்டத்தான் வருமா. அது அடுத்தது சம்மர். ஐ லைக் டு டிராவல். சம்மர்ன்றது வந்து சீசன், உங்களுக்கு தெரியும் சம்மர் சீசன்டா கோடை காலம். அப்ப இந்த கோடை காலத்துல என்ன சொல்லக்குள்ள இன் சம்மர் அட் சம்மர் போடுறல புள்ள, ஆன் சம்மர் தான் போடுறது. அப்ப இதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஆன். கோடை காலத்துல ஐ லைக் டு டிராவல் ஸ்ரீலங்கா. அப்ப இங்கிலாந்து வந்து கூல். ஓகே, அப்ப ஐ லைக் டு டிராவல் வந்து எங்க போகணும் டு. அப்ப ஒரு நாட்டுக்கு போறேன்னு சொன்ன புள்ள டூ தான் சரி, ஆஃப்டர் வித் எல்லாம் வராது. ஐ லைக் எனக்கு விருப்பம் ஸ்ரீலங்காவுக்கு போறதுக்கு டூ. பிகாஸ் எப்பயும் நீங்க பாருங்க ரீசன் செல்லக்குள்ள பிகாஸ் ஆஃப் வருவாங்கல்ல, அது ஈஸி. அது செல்லது அந்த ஃப்ரேசஸ் பாடமாக்கணும். பிகாஸ் வந்து பையோட வராது, ஃப்ரம் வராது, பிகாஸ் ஆஃப் தான் வரும். அப்ப பிகாஸ் ஆஃப் த வெதர் அண்ட் த பீப்புள் தியா. அப்ப விருப்பம் வேண்டா ஸ்ரீலங்காவுக்கு போறதுக்கு அந்த வெதர் கண்டிஷன்ஸாலையும் அடுத்து வந்து பீப்புள் ஆட்களாலையும் தான் ஸ்ரீலங்கன் சாலை. லாஸ்ட் சம்மர் கடைசி சம்மர் ஹாலிடேக்கு ஐ டுக் பிளேன். ஓகே, பிளேன் வந்து லண்டன்ல இருந்து தான் பெய்த்திக்கிற பிளேன். அப்ப அது நான் வந்து ஃப்ரம் லண்டன். இப்ப ஸ்ரீலங்காக்கு வாருது, அப்ப வார இடம் வந்து ஃப்ரம் தான் லண்டன்ல இருந்து. ஓகே, ஐ டுக் பிளேன் ஃப்ரம் லண்டன். அந்த வந்திக்கிற இடம் ரீச் ஆன இடம் கிளாம்ப போட்டிக்கிற. அப்ப ரீச் ஆன இடம் போடுறா எங்களுக்கு வாரம் அதுதான் டூ. ஓகே, இப்ப நீங்க எங்க சரி போறேன்னு சொன்னா ஐ கோ ஃப்ரம் கொலம்போ டு கேண்டி. அப்ப ஃப்ரம் வந்து ஸ்டார்டிங் பிகினிங், போற இடம் சேர்ற இடம் தான் டூ. ஃப்ரம் த ஏர்போர்ட், ஏர்போர்ட்ல இருந்து வி வெண்ட், அதுவும் தெரியும் உங்களுக்கு. ஃப்ரம்ல இருந்து வந்து அங்கே வர டூ தான் புள்ள. சில க்ளூஸ் இருக்கு அப்படி இங்கிலீஷ்ல. வி வெண்ட் டு அவர் ஹோட்டல். ஓகே, அப்ப ஹோட்டலில் போய்த்துக்கிறீங்களா பஸ்ன்னு தந்திக்கிறேன். வெஹிக்கல்ல நாங்க போனோம்னு சொன்னா எப்பயும் பை தான் செல்றோம். காலில் நடந்து போனா மட்டும்தான் ஆன் செல்றோம், ஆன் ஃபுட். ஐ கோ டு ஸ்கூல் ஆன் ஃபுட் என்று செல்றோம். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஒன்று கொடுத்தா இந்த வெஹிக்கல்ல தான் போய்த்து போடுறேன்டா பை வரும். அப்ப ஹோட்டல் பை பஸ். வி ஸ்டாப் ஸ்மால் ரெஸ்டாரண்ட். அப்ப ரெஸ்டாரண்ட் தந்திக்கிறேன். அப்ப ரெஸ்டாரண்ட் தந்தா பிட்வீன் வராது. ஏன்னா பிட்வீன் வந்து வாரேன்னா ரெண்டு பிளேசஸ் தந்திருக்கும். இப்ப ரெண்டு பிளேசஸ் தந்தி இல்ல ஸ்மால் ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் தந்திக்கிறது. அப்ப ஐன நிப்பாட்டுன்னு சொன்னா அட் தான் போடுது. வி ஸ்டாப் அட் a small restaurant for a quick meal, hurry meal. Okay, fast meal on the driver park the bus park பண்ணிக்கிற driver behind over under the restaurant. over சொன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலுக்கு நிப்பாட்டுல பஸ் அண்டரும் மேலா கீழே. அப்ப நீங்க விளங்கணும் இதுல வாரப்படி appropriate answer வந்து behind, பின்னிக்கால ரெஸ்டாரண்ட் பின்னிக்கால தான் பஸ் நிப்பாட்டிக்கிறேன். nobody could find, ஒருத்தருக்கும் கண்டுபிடிக்கல வந்து பஸ் எங்க. and the driver-ஐயும் காணும். so we waited, okay, the restaurant for 1 hour. அப்ப எங்க வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் பஸ்ஸை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். நிப்பாட்டிக்கிற இடம் தெரியுதானே இவங்களுக்கு. அப்ப அவுட் சைட்ல காத்து கொண்டிருக்கிற பஸ் வரும் வரையும் அவங்கள பிக்அப் பண்றதுக்கு. அப்ப அவுட் சைட் த ரெஸ்டாரண்ட் ஃபார் 1 hour. ஓகே, இப்படி கொஞ்சம் யோசிச்சு கம்ப்ரிஹென்சிவ் மைண்டை யூஸ் பண்ணா நிறைய ஸ்கோர் பண்ணிடலாம் உங்களுக்கு. இதையும் பாருங்க புள்ளல். இதுவும் கொஞ்சம் இந்த ஹார்ட் அண்டில் இந்த பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் தந்தா அந்த இடத்துக்கு அவங்களோட மைண்ட் போகணும். பிக்சரை பென்சிலால சரி நீங்க மார்க் பண்ணிக்கொள்ளணும். அப்படி அப்பதான் உங்களுக்கு அது சரியா விளங்குறது. This is a picture of a. அப்ப picture of இந்த பிக்சர் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு விளங்குது. இதுல தந்திக்கிறதுக்கு ஆன்சர்ஸ்ல சர்க்கஸ் தான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் மாதிரி விளங்குறேன். அப்ப நீங்க என்ன சர்க்கஸ் போடணும் இதுல. ஓகே, சர்க்கஸ். அடுத்தது there is a
in a cage. Cage and a கூடு. அப்ப நீங்க உங்களோட மைண்ட் அப்படி போகணும், கூட்டு பார்ப்போம். இந்த கூட்டுல என்ன இருக்கிறது? There is a கூட்டுல என்ன இருக்கிறது பார்த்தா there is a lion and ஆன்சர் உங்களுக்கு கிடைக்குது. பிக்சரை பார்க்கணும், நல்லா ஸ்டடி பண்ணணும். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன்ல there is a lion, cage and a கூடு, and it is performing something. Perform and செஞ்சு காட்டுது. Okay, acting something with a man. ஒரு மேனோட. அப்ப உங்களுக்கு இந்த மேனை காட்டுற. அப்ப மேனுக்குள்ள அந்த மேனை நீங்க நல்லா ஸ்டடி பண்ணணும். with a man wearing உடுத்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த மேண்ட ஸ்பெஷலா உடுத்து கொண்டிருக்கிற இது வந்து இதுல ஆன்சர்ல கீழே பார்த்தேன்னு நான் உங்களுக்கு ஹெட்டை காண்றேன். அப்போ அதை வச்சு உங்களுக்கு கண்டுபிடிக்கல. இது ஹெட்டை தான் சொல்றேன். wearing a hat. மேனை சொல்லக்குள்ள மேனை பார்த்தா விளங்குற பொருள் உங்களுக்கு. the who is wearing funny clothes. the சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் funny clothes சந்திக்கிறேன். funny clothes எனக்குள்ள அந்த ஜாக் உடுப்பு மாதிரி உடுத்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். அப்ப இது ஜாக் உடுத்தால பார்த்தா எங்களுக்கு தெரியும் கிளவுன்ன்ற இங்கிலீஷ்கால ஜாக்கர். நீங்க சொல்ற ஜாக்கர், ஒரு இங்கிலீஷால என்ன சொல்ற கிளவுன். அப்ப இது உங்களுக்கு விளங்குற இந்த வேர் பண்ணி கொண்டிருக்கிற வந்து கிளவுன். கிளவுன் who is wearing a funny clothes is throwing popcorn. popcorn வீசி கொண்டிருக்கிற. உங்களுக்கு பிக்சர்ல பார்த்தா அதையும் விளங்கு. நல்லா ஸ்டடி பண்ணணும். பிக்சர் டிஸ்கிரிப்ஷன் நல்லா ஸ்கோர் பண்ணிடு பாருங்க. பாப்கார்ன் அந்த த்ரோ பண்ணிட்டு இருக்குது. டுவோர்ட்ஸ் அண்ட் நோக்கி. யாரை நோக்கி? அப்ப அதை பார்க்கணும். யாரை பார்த்து இது வீசி கொண்டிருக்கிறான்னு சொல்லி பார்க்கணும். டுவோர்ட்ஸ் அப்ப இன்னும் நிறைய புள்ளைகளும் மீக்கிறேன். ஓகே, அப்ப பீப்பிள்ன்றது மீக்காயின. இப்ப நான் பார்ப்போம் நிறைய ஆட்கள் இருக்கிறதுல பீப்பிள் என்று போடுவோம். எனக்கு people. அப்ப அதோட ஆன்சர் வந்து people. 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 There's a girl with her. ஒரு கேர்ள் இருக்கா. அப்ப இதுல இந்த கேர்ளை பார்த்தா with her தான் இருக்கிற. அப்ப யாரோட சரி ஒருத்தரோட வந்து ஒரு கேர்ள் கேட்கிற இந்த கேர்ள் தான். அப்ப with her இந்த பிக்சரை பார்த்து there's a girl with her father இருக்கிற. அப்ப ஃபாதர் உங்களுக்கு இதுல ஆன்சர்ல இருக்கு father. அப்ப இது உங்களுக்கு ஃபாதர் கெஸ் பண்ணிடும். இது ஃபாதர் தான். ஃபாதர் with her father. Okay. A woman is holding a little girl. அப்ப woman is holding a little girl என்ற பிக்சர் போகணும். ஒரு woman, இதுதான் woman holding a little girl என்ற புள்ள கேர்ளா பாய் என்ற கிளியர் இல்லாட்டியும் ஒரு woman holding a child என்ற விளங்கணும் உங்களுக்கு. woman is holding a little girl and she is very, அந்த கேர்ள் வந்து ஹாப்பியா இப்போ வெரி போட்டிக்கிற. அப்போ ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் வரும் கட்டாயம். அப்ப எக்ஸ்பிரஷன்ஸ் நீங்களும் போடணும். ஹாப்பி, she is very happy. she is very happy. ஓகே, அதே போல திருப்பி இன்னொரு வாக்கியம் சென்டென்ஸ் சந்திக்கிற. a girl is riding on a. அப்ப கேர்ள் இதுல திருப்பி எல்லாம் மார்க் பண்ணி முடிஞ்சு திருப்பி தந்தது தரப்போறல அவங்க. அப்ப இன்னொரு கேர்ள் நீங்க பிக்சர்ல தேடினா உங்களுக்கு இங்க காண்ற அந்த ஹார்ஸ் ரைடிங்ல ஒரு கேர்ள் இருக்கீங்க. அப்ப எப்படி வரும்? கேர்ள் இஸ் ரைடிங் ஆன் a pony சாரி ஹார்ஸ் சாரி இருக்கும். இதுல உங்களுக்கு இருக்கு ஹார்ஸ். அப்ப நீங்க ஆன்சர்ல போடணும் ஹார்ஸ் அண்ட் ரைடிங் ஆன் a horse. ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஹார்ஸ். tightrope walker. tightrope walker and acrobat. அந்த அதுல போறாக்கலாம். இது இதுக்கு உங்களுக்கு காட்ற acrobats செய்யறாங்களே இருக்கு. அவங்கதான் tightrope walker is walking on a கவுருன்ல தான் பேத்து கொண்டிருக்கிற. கவுருக்கு இங்கிலீஷ்ல சொல்ல rope பண்ணு. அப்ப சரியா இப்ப உங்களுக்கு என்ன rope பண்ணு போடல. இல்ல வேர்ட் தந்திக்கிற. அப்ப தெரிஞ்சிருந்தேன்னு சொன்னா அந்த rope ladder எல்லாம் நீங்க படிச்சிக்கும் சின்ன கிரேட்ல 6 7ல எல்லாம் வரும் rope பண்ண வேர்ட். ஓகே, there are many watching this circle. அப்ப இதுல there are many watching this circles வந்தேன்னா எனக்கு தான் அப்ப எங்களுக்கு பிள்ளை வரணும் people அண்டு நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்ப நாங்க அங்க people போட்டது இனி சூட் ஆகுறல்ல, சரியாகுறல்ல. அப்ப எனக்கு வரணும் அந்த பாய் எண்ட பார்த்து மட்டும் வீசுறண்டு. எங்க நாங்க இங்க people போட்டோம். அப்ப இதோட ஆன்சர் வந்து wrong. இது அப்படி வராது. அப்ப இந்த people மட்டும் erase பண்றேன். hat வரும் இதுல. hat அடுத்தது அப்ப என்ன அந்த பாய் எண்ட பார்த்து தான் வீசிக்கொண்டு இருக்கிறேன். அப்ப அது சரியா இருக்கிற பிக்சர்ல. அப்ப நாங்க பாய் என்று போடுவோம். இந்த ஆன்சர்ல இருக்கு பாய். இது இருக்கு பாய். பாய் எடுக்கிறேன். இது பாய். லயன் போட்டோம். அப்ப எங்களுக்கு அடிஷனலா ஒரு வேர்ட் தந்திக்கிற சிங்கர். சிங்கரை பத்தி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தந்தில்ல. அப்படியே ஒரு அடிஷனல் வேர்ட்ஸ் வந்து தரும் வைப்பேன். அது அப்படியே போடணும்ல சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டுட்டு அப்படி இந்த
ரிமைனிங்ஸ் இருக்கும் அதுல. இது பாருங்க இல்ல, இதுவும் vocabulary தான் புள்ளல். இந்த vocabularies நீங்க தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கிற vocabularies நீங்க தெரிஞ்சிருக்கணும். இதோட மீனிங் என்னன்னு. இப்ப இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க ஆக்டிவிட்டீஸ்ல தந்திக்கிற an agenda. எஜெண்டா நீங்க காண்டிக்கும் ஒரு ப்ரோக்ராம் வந்து எப்படி நடக்குதுன்னா அதுக்கான எஜெண்டாஸ் போடுறேன். நிகழ்ச்சி நிரல் நாங்க சொல்றேன் தமிழ்ல. இதுல சரியானது வந்து F போட்டிக்கிறேன். இது வந்து இந்த கனெக்ட் பண்ற வாக்கியத்தை சரியா கனெக்ட் பண்றது. ஓகே, கம்பைன் பண்றதுதான் தந்திக்கிறேன். vocabulary தெரிஞ்சிருக்கணும். vocabulary தெரிஞ்சாதான் உங்களுக்கு அதை கனெக்ட் பண்ணிடும். இப்ப an agenda, ஒரு அஜெண்டா F பாருங்க, of task was on my desk. இந்த டாஸ்க் கண்டா செயற்பாடுக்கான அஜெண்டா என் டெஸ்க்கு மேல இருக்கிறேன்னு சொல்றேன். ஓகே, was on my desk இருந்து was it. ஓகே, அது அதுக்கு சூட் ஆகுற அந்த ஆன்சர். இப்ப கேங்க பார்த்துட்டு கேங்கண்டா நான் உங்களுக்கு சொல்றேன்னா கேங் வந்து எப்பயும் இந்த பேட் ஒர்க்ஸுக்கு சேர்ந்தா தான் கேங்ஸ். நல்ல ஒர்க்குக்கு நாங்க ஒரு குட் வெல்பீனி செஞ்சா அது குரூப் டீமுக்குள்ளதான் வரும். கேங் வந்து பர்க்லர்ஸ், மர்டரர்ஸ், டெரரிஸ்ட், தீவ்ஸ் இவங்களுக்கு தான் கேங் யூஸ் பண்றதுல. நல்ல விஷயத்துக்கு கேங் யூஸ் பண்றல. அப்ப கேங் வாரத்தோட உங்களுக்கு விளங்கணும். we had to search some mischievous thing. mischievous னா கெட்ட ஒரு விஷயத்தை இடணும். அப்ப இதுல இருக்கிற thieves தான் கள்ளன். அப்ப உங்களுக்கு அதை விளங்குறதோட உங்களுக்கு சென்டென்ஸ் விளங்கினோ இல்லையோ உங்களுக்கு அதை போடிடும். a gang of thieves stole the money. stole and steal the past tense. களவாண்டு சல்லிய களவாண்டு. அப்ப இது ஆன்சர் வந்து A. அப்ப உங்களுக்கு நீங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான க்ளூ தான் கேங் வந்து கெட்ட விஷயத்துக்கு தான் வரும். லிட்டர்ஸ் தந்திக்கிறேன். லிட்டர்ஸ் என்ற பொதுவா அது சின்ன சின்னத்துகளுக்கு செல்றேன், குஞ்சுகளுக்கு மாதிரி. அப்ப இதுல குஞ்சுக்கு வந்து செல்லிக்கிற வந்து டீல பாருங்க ஆஃப் கிட்டன்ஸ், மியாவ் ஃபார் ஃபுட். லிட்டர்ஸ் ஆஃப் கிட்டன்ஸ் மியாவ் ஃபார் ஃபுட். சாப்பாட்டுக்கு வந்து மியாவ் மியாவ்னு கொண்டு இருந்தான், மியாவ் ஃபார் ஃபுட். அப்ப அது வந்து டி. லிட்டர்ஸ் என்றா சின்னதுகள். ஓகே, த ஹர்ட். ஹர்ட் நீங்க கேள்விப்பட்டிருக்கும், கூட்டத்தை குறிக்கிறது தான் ஹர்ட். அந்த ஆடு மாடுட பொதுவா எலிஃபன்ட் வரும். ஹர்ட் ஆஃப் எலிஃபன்ட்ஸ், buffaloes. அப்ப இதுல பாருங்க என்ன வந்திருக்கிறது, a herd of elephants stomped through the jungle. அதுல இருந்து பாஞ்சு போறோம். அப்ப அதுக்கு B. we each pick a bunch. திருப்பி bunch வந்திக்கிற முதல்ல உங்களுக்கு bunch வந்திக்கிற. இதுல bunch பார்த்தேன்னு சொன்னா grapesக்கு வரும், bunch of grapes வரும், bunch of bananas வரும், bunch of keys வரும். அப்ப அந்த கலெக்டிவ் நவுன்ஸ் வேர்டு சரியா தெரிஞ்சா எதுக்கு bunch வரும்னு உங்களுக்கு அதை ரிப்ளேஸ் பண்ணிக்கொள்ளும் அந்த இடத்துல சரியா. C. the gaggle. gaggle அந்த சத்தம், எறைகிற சத்தம். of geese நாங்க சில டோன்ட் கேகிள்னு சொல்லி ஆட்களை பார்த்து செல்றோம், வாயோ கேகலிங்னு சொல்லி கேட்கிறோம், கிக்கி கிக்கின்னு கொண்டு இருக்கிறது. the gaggle of geese. goose geese தெரியும் உங்களுக்கு வாத்திட. scream loudly. ஓகே, அப்ப அதுதான் ஈக்கு வரும். இப்படி சரியா தெரிஞ்சதை நீங்க எக்ஸாக்டா போட்டுட்டு அடுத்ததான் உங்களுக்கு செய்யலும். இப்படி இதையும் பாருங்க புள்ளல். read the following notice and answer the questions below. இப்படி நோட்டீஸ் உங்களுக்கு கட்டாயம் வரும் எக்ஸாமுக்கு. அப்ப நீங்க எப்பயும் இதுல வந்து டாபிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இதை டைட்டில கண்டுபிடிக்கும். நோட்டீஸ்ல டைட்டில் எப்பயும் மேல வரும், அது இந்த தந்திக்கிற நோட்டீஸ் லெட்டர் ஃபாண்ட்டை விட பெருசா வரும், அதை வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து இல்லாட்டி ஹைலைட் பண்ணி தரும், அண்டர்லைன் பண்ணி தரும், அதை வச்சு கண்டுபிடிக்கும் நீங்க. அப்ப நேம் ஆஃப் தி ஸ்கூல் கேட்டிருக்கிறேன். இப்ப நேம் ஆஃப் தி ஸ்கூல் இந்த ஸ்கூல்ல பேரு அப்ப மேலே போட்டிருக்கிறது, இன்டர்நேஷனல் ஸ்கூல் செச்சுலிஸ். நோட்டீஸ் இஸ் அபவுட். இந்த நோட்டீஸ் என்னத்தை பத்தின்னு கேட்டிருக்கிறேன். வாட் இஸ் தி டைட்டில் கேட்கறது தான் அது இன்டிரெக்டா. ஓகே, notice for annual general meeting. அப்ப இதான் ஆன்சர். அப்ப நம்பர் 1க்கு உங்களுக்கு எடுக்கணும். இப்படி இது நம்பர் 1 ஆன்சர் ஸ்கூல். notice is about என்றது இது நம்பர் 2க்கு எடுக்கணும் உங்களுக்கு. notice is for இது யாருக்கு கட்டிக்கிறேன். அப்ப யாருன்னு சொன்னா கட்டாயம் 4க்கு போற ஆள் வரும். இது யாருக்கு இந்த நோட்டீஸ்? அப்ப இதுல போட்டிக்கிறேன் all members of International School Association. இது வரையும் போடணும். நோட்டீஸ் இவங்களுக்கு தான். டேட் தந்திக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாக்டா நல்லா கிளியர் அது. ஓகே, அப்ப அது டேட் உங்களுக்கு போடணும். டியூஸ்டேல இருந்து எடுக்கணும் போல. டியூஸ்டே 1st December 2015.
ஓகே டைமை வேற கேட்டிருந்தா டைமை வேற எழுதுங்க இல்லை டேட்ல டைம் எழுதினாலும் பிழை இல்லை 6 PM வென்யூ வண்டா பிளேஸுக்கான இன்னொரு இடம் தான் இந்த வேர்ட் தான் புள்ள வென்யூ அப்ப எங்க நடக்கிற பிளேஸ் அப்ப வென்யூ வேண்டா போடா முடியலாம் தெரியாது நிறைய பிள்ளை வென்யூ கஷ்டம் நினைவு வச்சுக்கொள்ளணும் பிளேஸ் என்று சொல்றது தான் இன்னொரு வேர்ட் சிமிலர் வேர்ட்ஸ் தான் வென்யூ அப்ப எங்க போட்டிக்கிற இடம் இன்ல வந்திருக்கும் இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஹால் அப்ப அதோட அந்த இன்னோட சேர்த்து போடணும் நீங்க ஓகே அப்படி அதை ஒழுங்கா ஸ்டடி பண்ண உங்களுக்கு விளங்குற அடுத்ததெல்லாம் இந்த ஓரல் ஆக்டிவிட்டி இந்த லிசனிங் தான் தந்திக்கிறது இது இன்னொன்று பார்ப்போம் இதை கொஞ்சம் பார்ப்போம் இதுவும் உங்களுக்கு இது லிசனிங் டெஸ்ட் தான் இதெல்லாம் ஓகே இது பேரா ரைட்டிங் கொண்டு வந்துக்கிட்டு இதை கொஞ்சம் விளங்கப்படுத்தி விடணும் புள்ள உங்களுக்கு ஆன்லைன்ல இப்படி எக்ஸாம் நடக்காட்டியும் ரைட்டிங் பார்ட்ஸ் நடக்காட்டி நீங்க தெரிஞ்சிருக்கணும் புள்ள இந்த ஓ லெவல் பேஸ் பண்ணி தான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்று படிக்கிறதால நீங்க பேராகிராஃப் ரைட்டிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ளணும் பேசிக்கான தார டீட்டெயிலை வச்சு கொண்டு தருவாங்க அதை வச்சு நீங்க இப்போ கிரேட் 9ல பழகணும் இப்படி செய்யறது ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க கொண்டு தந்திக்கிற பாருங்க மாதவீடு டீட்டெயில தாந்து மாதவீஸ் டீட்டெயில்ஸ் அப்படியே ஒரு பேராகிராஃப்ல எழுதிக்கிறேன் அப்ப அதே மாதிரி இப்ப நீங்க பவித் டீட்டெயில நீங்க அதை பெறால எழுதணும் புள்ள நான் இதோட இதை சொல்லிட்டு முடிச்சுக்கொள்றேன் புள்ள பவித் மாதவீடத்தை பார்த்தா உங்களுக்கு பவித்ர விளங்கும் ஓகே மாதவீடு ஸ்கூல் டீட்டெயில நீங்க பாருங்க இவங்க எப்படி போட்டிக்கிறேன்னு சொல்லி மாதவீடு ஸ்கூல் டீட்டெயில்ஸ் சென்டென்ஸ்ல போட்டிக்கிற மாதவி ஸ்கூல் அப்ப மாதவி தான் தந்தது அப்ப எப்போஸ்ட்ரோபியை போட்டு எஸ் போட்டிக்கிற எப்போஸ்ட்ரோபி போட்டிக்கிற கண்டிருக்கும் நீங்க இப்ப யார் ஸ்டடி ஒத்தட பிலாங்கின்னஸ் போட்டுன்னு இப்ப மாலாண்டு போட்டா மாலாடு சொல்றதுக்கு தான் நாங்க இந்த எப்போஸ்ட்ரோபியை போடுது மாலாஸ் உங்களோட வாப்போட பேரு உங்களோட பேரு உங்களோட ஸ்கூல் போடக்கொள்ள அப்படித்தான் நீங்க போடுது மை ஃபாதர் நேம்டா பில மை ஃபாதர்ஸ் நேம் எப்போஸ்ட்ரோபி மாதவீடு ஸ்கூல் மாதவி ஸ்கூல்ண்டா பில புள்ள அப்ப என்ன எப்போஸ்ட்ரோபியை போட்டுத்தான் போடணும் அது விளங்கணும் அப்ப நீங்க ரெண்டாவதுக்கும் பவித் வந்திக்கிற பவித் வந்தி அதுக்கு பிறகு எப்போஸ்ட்ரோபியை போட்டு எஸ் போடணும் சில பேர்கள் புள்ள எஸ்ல முடிகிற சில பேர் எஸ்ல முடியுது எஸ்ல முடிஞ்ச பேருக்கு இதுல வந்து நாங்க திருப்பி ஒரு எப்போஸ்ட்ரோபி போட்டு எஸ் போடுறல அது நீங்க படிச்சிருக்கோம் இப்ப நாங்க போடுவோமே ஷானா ஷானாஸ் ஷானாஸ்ட ஃபாதர் செல்லும் ஷானாஸ் ஃபாதர் அப்படி ஒரு பேர் வந்து எண்டிங் இன் எஸ் லெட்டர் எஸ்ல முடிஞ்ச ஒரு வேர்டு ஒரு இதை செல்ல போற பிலாங்கினஸ் இவர்டுன்னு செல்லும் அப்ப நீங்க இதுக்கு இப்ப டீச்சர் சொல்லிக்கிறதானே ஒத்தடன்னு சொன்னா நாங்க எப்போஸ்ட்ரோபி போட்டு எஸ் போடணும் எஸ்ல முடிஞ்சதுக்கு அந்த ரூல்ஸ் வராது புள்ள எஸ்ல முடிஞ்சதுக்கு எப்போஸ்ட்ரோபி மட்டும்தான் போடுறது ஷானாஸ் ஃபாதர் அதுக்கு திருப்பி ஒரு எப்போஸ்ட்ரோபி போடுற அந்த எஸ் ஒன்று போடுறல இப்ப நல்லா நினைவு வச்சுக்கணும் ரூல்ஸ் the words that are ending in s letter that doesn't hold s again after the apostrophe க்கு பிறகு it won't get a s அது விளங்கும் s க்கு பிறகு வரல அப்படி அப்போ ஒரு s தான் மற்ற நார்மல் வேர்ட்ஸ் பேருக்கெல்லாம் வந்து apostrophe போட்டு s போடணும் அப்ப பவித்ரேம் அதே மாதிரி தந்திக்கிறேன் இப்ப உங்களுக்கு வேற எக்ஸாமுக்கு வேற மாதிரி வரவும் மேலும் எஸ்ல முடிஞ்சோண்டு வந்தா உங்களோட ஆன்சர் பிள்ளையாகிடும் அப்ப அது விளங்கும் மாதவி ஸ்கூல் இஸ் அப்ப அதுன்னு இனி போட்டு அவங்க அடிஷனலா போட்டது ஈஸ் அண்ட் மட்டும்தான் இதுல போட்டிக்கிற ஈஸ் மட்டும்தான் இது இங்க போட்டிக்கிறேன் அப்ப நீங்க இதை மாத்திரண்டா பவித் ஸ்கூல் இஸ் ராகுல காலேஜ் அவ்வளவு தான் இப்ப செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க மாதவி லிவ்ஸ் இன் லிவ்ஸே போட்டு தாந்திக்கிறேன் சில எக்ஸாம்ல லிவ்ஸ் போட்டு தாரல லிவ் பண்ணி தான் தாருது நீங்க தான் லிவ்ஸ் போடணும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு மேகளோட விஷயங்களுக்கு வந்து வளமையா செய்யறேன்டா எஸ் போடுவோம் மேடிங் எஸ் ஃபார் தி வர்க் இப்ப மாதவி லிவ்ஸ் அப்படிதான் வரும் இப்ப இது அவங்க போட்டு தந்திக்கிறதால ஈஸி உங்களுக்கு மாதவி லீவ்ஸ் இன் தான் வரும் அவங்க இன் போட்டிக்கிறேன் அட்ட போட வேண்டி வந்த ஏண்டி சென்னா புள்ள அவட லேன் அவ ஈக்கிற அந்த ஊரைத்தான் ஃபர்ஸ்ட்டுக்கு தாந்திக்கிற குண்டசலேன்னு அப்ப அதுக்கு அட் போடுவோம் இப்ப நீங்க ஈக்கிற மெயின் ஸ்ட்ரீட் சொல்லி வாரன்னு சொன்னா அட் மெயின் ஸ்ட்ரீட் கலாம்போ ஒரு கம்ஸ் என்ன அந்த சரியா அந்த சிட்டியோட பேர் வந்தா அட்டத்தான் போடுவோம் இப்ப நீங்க இன் போட்டு நீங்க இன்ன போட்டா உங்களோட ஆன்சர் இல்ல மாதவி லிவ்ஸ் இன் கேண்டியண்டா சாரி
இல்ல நீங்க இப்ப அவங்க தந்திக்கிற அந்த ஊரோட பேரு போடுறேன்னு சொன்னா மாதவி lives in குன்சலே, அதுக்கப்புறம் கமா போட்டு கேண்டி, அப்புறம் பாருங்க live with தந்திக்கிற ஆண்டோடி, அது ஒரே வாக்கியத்துல போட்டிக்கிற with aunt. பாருங்க திருப்பி அதை போடுறல. அடுத்தது லெஷர் டைம் ஆக்டிவிட்டிஸ் தந்திக்கிற, ஓய்வு நேரத்துல என்ன செய்யறேன். மாதவி வந்து கேர்ள்ன்றதால ஹ போடுற, பவித் வந்து போய் ஆയിരിக்கும், பவித்துக்கு ஹ போடுறல ஹிஸ் அவனுடைய. அப்ப மாதவிக்கு her leisure time activities போட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ் தந்திக்கிறதால ஆ போடணும். பாருங்க லிசனிங் டு மியூசிக், டான்சிங் ரெண்டு தந்திக்கிறேன். அப்ப நீங்க ஆதான் போடணும். அப்ப பவித்துக்கு போடுறேன்னு சொன்னா her போடையில பவித் போய், அவனுடைய செல்றேன்னு சொன்னா his தான் போடுறோம். உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். possessiveness, belongingness, his அவன். leisure time activities ஆய போடையில இதுக்கு ஏது ஸ்விமிங் மட்டும்தான் தந்திக்கிறது. அப்ப இதுக்கு எப்படி எழுதணும், பவித்துக்கு பவித்ஸ் போடுறதுல இப்ப his leisure time activity தான் போடணும். ஆக்டிவிட்டிஸ் அண்டு போட்டதுக்கு எங்களுக்கு போடல, இப்ப ஒண்டி தானே போட்டிக்கிற. his leisure time activity is swimming in the sea அப்படித்தான் எழுதணும். ஆம்பிஷன் தந்திக்கிற மாதவிட become a nurse. அப்ப மாதவியோட ஆம்பிஷனை போடுறேன்னு சொன்னா நிறைய பேர் இதுல நிறைய பீல எடுக்கிற, இந்த டு பி போடுறல்ல, இல்லாட்டி டு பிகம் போடுறல்ல. பீல போட்டு தந்திக்கிறதால சாரி, சும்மா நர்ஸ் அண்ட் பைலட் தந்தா நிறைய பிள்ளோட ஆன்சர்ஸ் பீல நாங்க பேப்பர் கரெக்ஷன் செய்யக்குள்ள பாக்குற எக்ஸாம்ஸுக்கு. பிகம் போட்டு தந்தா சாரி, இல்ல சும்மா ப்ரொஃபஷனை மட்டும் தந்தா her ambition is nurse, her ambition is pilot அப்படி போடுற. அப்படி போடையில பிள்ளைல ஒண்டோ டு பி போடணும், இல்லாட்டி டு பிகம் போடணும், உருவாகிறது. அப்ப எப்படி போடணும், மாதவி என்றதுக்கு அவங்க தந்திக்கிறது அவள்ட தான், இப்ப அவட தொடர்ந்து ஹேர்ண்டு தான் போறது, கேர்ள் தானே அவளுடைய. her ambition is, அப்ப இதை போட்டு her ambition is to become a nurse, அது சாரி ஒன் டேன்னு போட்டிக்கிறா, போடாட்டியும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க பவித்து போடுறேன்னு சொன்னா his அவனுடைய, ambition is to be a pilot. அவங்க to be தராட்டி நீங்க தான் to be போடணும், to be இல்லாட்டி become போடணும். ஓகே, அப்ப இது மாதிரி இதை வச்சு உங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு பார்க்கணும். புள்ள இந்த ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு வேணுமெண்டா செஞ்சு பார்க்கறதுக்கு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொள்ள இருந்தேன், ஷேர் பண்றதுக்கு ஒரு வழி இதுவும் இல்லை. இதோட இப்படி கிளாஸ் முடிச்சு கொள்ளாமே. அஸ்ஸலாமு அலைக்கும். கிளாஸ் எண்ட் பண்ணினா சரியா இப்ப 6:35.